ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். தாயென சுவையும் தந்து தந்தையாகவும் பயிற்றுவிக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை விழிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து நாம் நம்முடைய பெருமானவர்களது அந்த தெய்வ திருவாக்கியங்களை எல்லாம் தொடர்ந்து பகிர்ந்து வந்து கொண்டிருப்பதில் இன்று நான் பகிரவிருக்கும் திருவாக்கியம் யமன்படர் அடிபடு திருமெஞ்ஞான குரல். திருவாக்கியம் திருவாக்கியம் 45 தொடர்ச்சி. பக்கம் 241 பார்ப்போம். திருமெஞ்ஞான குரல் பக்கம் 241. ஒரு சீவேசர் சந்நிதி முன்னிலையில் அவர்களால் மறுபிறப்பாளனாகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடிசூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே 6வது அறிவு. அந்த அறிவை அறிவிக்கும் அறிவாகார ரூபகரே ஆசான். அறிவில் வளர்ந்து நிற்கின்ற பசைக்குத்தான் கவனம் என்று பெயர். அது அகமியத்தில் ஒரு உண்டை வடிவத்தில் இருப்பதால் கவனக்குவிகை என்று சொல்லப்பெறுகிறது. அறிவில்லாதவனே ஏழை, அறிவை அறிந்தவனே சீமான், அவனே சிவராஜன். மறதி அற்றதற்கு பெயர் நினைவு, அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். அதில் தீங்காகிய சைத்தான் கலந்தால் மனம். தாவுகின்ற செயல் உள்ளது மனம். ஒரு தெய்வ ஆசானால் அந்த மனத்திற்குள்ளே ஒரு ஒளி, ஒரு முளை காண செய்வது நாற்றமுள்ள சிப்பிக்குள் முத்து தோன்ற செய்வது போலாம். மனிதனிடத்தில் மனம் கொட்டாப்புளி போல் உலக இச்சையால் பருத்து இருக்கிறது. அவன் அறிவோ மெலிந்து மனத்தின் பின்னே ஒரு வால் போல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு வருவதன் முன் மனம் வேறு அறிவு வேறு என்று இல்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது. அந்த மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவது ஆசான் அவர்களின் வேலை. இப்போ இந்த திருவாக்கியம் தான் இன்னைக்கு நாம் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் வந்து பார்த்திருக்கேன். அதாவது இந்த திருவாக்கியம் நம்ம எல்லாருமே நிறைய முறை நம்ம எல்லாருமே ஓதி வந்திருப்போம். இப்போ இதுல வந்து பெருமானவர்கள் ஜீவதேகத்தில் நுழையணும், ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்கணும் அப்படின்னு அருளி செய்யறாங்களே, அதை பத்தி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு நாம பார்க்கும்போது, இன்னைக்கு கூட பெருமானவர்கள் வந்து இப்போ பேசும்போது ஆச்சரியமாக இருந்தது. அவங்க வந்து அந்த ஒளிநாடால கூட நமக்கு சொன்னாங்க, அந்த பிரணவ தேகத்துக்குள்ள அந்த பிரணவ நாட்டுல நாமளும் நுழையணும். மாணிக்க வாசக பிரான் அவங்களெல்லாம் நமக்கு தெரியுதே, நம்முடைய பாட்டனெல்லாம் நமக்கு தெரியாது. நம்முடைய ஒரு 4 தலைமுறைக்கு முன்னால நம்ம அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பா அவங்களுடைய பேரெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா மாணிக்க வாசக பெருமான், வள்ளுவ பெருமான் அவங்களெல்லாம் ஏதோ தெரிஞ்சவங்க மாதிரி நம்ம பேசுவோம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந்த பிரணவ நாட்டுல உன் சிரசுக்குள் குடிகொண்டிருக்கிறார்கள். நாமளும் அந்த பிரணவ தேகம் எடுத்து அந்த பிரணவ நாட்டுக்குள்ள நுழைஞ்சா நாமளும் அவங்களோட சேர்ந்து ஒன்னா வாழலாம் அப்படின்னு பெருமானவர்கள் இன்னைக்கு வெளிநாடாவில் அருளி செஞ்சதெல்லாம் நம்ம கேட்டோம். அப்போ இந்த ஜீவ தேகத்தை, இந்த தூல தேகத்தை விட்டு இந்த ஜீவ தேகத்துல நுழையணும் அப்படின்னு பெருமானவங்க அருளி செய்யறாங்களே. அப்போ இந்த தூல தேகத்துல இருந்தோம்னா நாம வந்து அந்த பிரணவ நாட்டுக்குள்ள நுழைய முடியாது. அப்போ ஜீவ தேகத்துக்குள்ள எப்படி நுழையிறது? நம்முடைய தெய்வம் அவர்கள் பாட்டேற்றான் அவர்களை சந்திக்கும் போது கூட அவங்களுக்கு வந்து அந்த ஜீவ ரகசியம், ஜீவ தேகத்துல போனாதான் அந்த ஜீவ தேகத்தின் ரகசியத்தை பேச முடியும். அதற்காக வேண்டி சீடரிடத்தில் மகாமந்திர பிரேரணை என்னும் தேவ ரகசியம் பேச வேண்டி இருக்கிறது. இப்ப பெருமானவர்களிடத்துல பாட்டேற்றானவர்கள் அந்த தேவ ரகசியத்தை பேசணும். தேவ ரகசியத்தை பேசணும்னா அது இந்த தூல தேகத்துல இருக்கும்போது பேச முடியாது.
தேவ ரகசியமோ இத்தூரம் கடந்து ஜீவதேகத்தில் தான் பேச வேண்டி இருக்கின்றபடியினாலே, அப்போ தேவ ரகசியம் பேசுறதுனாலே நம்ம இந்த தூலத்துல இருந்தா பேச முடியாது. இந்த தூலத்தை கடந்து ஜீவதேகத்துக்குள்ள நுழைஞ்சாதான் தேவ ரகசியத்தை பேச முடியும். தங்களின் சீடராகிய எங்கள் நாயகம் அவர்களுக்கோ ஜீவதேகம் தெரியாது, தூல தேகத்தில் இருக்கின்றவர்கள் ஆதலினாலே அப்படின்னு அருளி செய்றாங்க. அப்போ இந்த ஜீவதேகத்துல எப்படி நுழைகிறது? இந்த ஜீவதேகத்துக்குள்ள நுழைஞ்சுதான் அந்த 6வது அறிவை பெருமானவர்கள் நமக்கு தர்றாங்க அப்படின்னு இந்த இப்ப நாம பார்த்த இந்த திருமஞான குரல் திருவாக்கியத்துல ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே 6வது அறிவு என்று அருளி செய்றாங்க. அப்போ இந்த ஜீவதேகத்தில் நுழைந்து கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை இந்த உடலில் இருக்கும்போது நாம சந்திக்க முடியாது. சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க, இந்த உடம்பை கழட்டி விட்டால்தான் சிவஞானம் வரும், இந்த உடம்பிலேயே இருந்தால் அவஞானம் தான் வரும் என்று சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. அப்போ இந்த உடம்பிலே இருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த தூல தேகத்துக்கே, இந்த தூல தேகத்தையே நினைவில் கொள்ளுதல். இந்த தூல தேகம் தான் நான் இன்னாருடைய பிள்ளை, என்னோட வயது இது, என்னுடைய குலகோத்திரம் இது, நான் இன்னும் படிச்சிருக்கேன், நான் இன்னாருடைய சகோதரன், இன்னாருடைய சகோதரி, நான் இன்னாருடைய பிள்ளை என்று நம்ம இந்த தூல தேகத்தை பத்தியே நினைக்கிறது தான் இந்த தூல தேகத்திலே இருப்பது. ஏன் இந்த தூல தேகத்துல இது நிரந்தரம் இல்லையே, இந்த தூல தேகத்துல ஏன் அப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஆணவம் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பசு பதி பாசம் அதுல அப்படின்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. பதியாகிய அந்த இறைவனை இந்த பசுவாகிய ஆன்மா சென்று அடையணும். ஆனா அந்த பாசம் என்பது ஒரு கயராக இவனை கட்டி போட்டு அந்த பதியை சென்று அடைவிடாமல் தடுக்கிறது. இந்த பாசம் என்கிறது ஒரு 3 அடுக்குகளை கொண்டது. அந்த 3 அடுக்கு தான் ஆணவம், கன்மம், மாயை என்பதாக இருக்கிறது. இந்த ஆணவம் என்பதுதான் நாம இப்ப சொல்லுங்க தூல தேகத்திலே வாழ்றது. தான்னா யாருன்னு தெரியாம நான் இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு நினைக்கிறது தான் ஆணவம். கன்மம், இவன் செய்து கொண்டு வந்த கன்மம், அது ஏற்கனவே கொண்டு வந்த கன்மம், அத பிராப்த வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பயும் இந்த தூல தேகத்திலையும் திரும்ப வந்த அந்த வினையை தீக்கிறதுக்காகத்தான் இந்த தூல தேகம் எடுத்து வந்தோம். வந்த இடத்துலயும் வினை செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த வினைக்கு பேரு ஆகாமிய கர்மம். இப்பயும் செய்கிற வினை, ஏற்கனவே பிராப்த கர்மம் இருக்கு, இப்பயும் ஆகாமிய கர்மம் வினை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்து மாயை. மாயை என்பது என்ன அப்படின்னா, இந்த உலக இன்பத்தை இந்த புலன்வழியாக அனுபவித்து தன்னையும் இயற்கையும் உலகையும் இந்த இறைவனையும் மறந்து இந்த உலக மாயை தான் மெய் என்று நினைப்பது, ஒரு பொய்யை மெய்யாக நினைப்பதுதான் மாயை. அப்போ இந்த ஆணவம் தான் நம்மள இந்த தூல தேகத்திலேயே இருக்க செய்கிறது. அப்போ இந்த ஆணவம் என்கிறது தான் நம்மள இந்த உடலோடு ஜீவனை ஒட்டி விடுகிறது. இந்த உடலோடு இந்த ஆன்மாவை ஒட்ட வைத்து விடுகிற ஒரு பசையாக இந்த ஆணவம் இருக்கிறது. இப்போ இந்த பசையை விலக்கி இந்த ஆன்மாவை இந்த உடலுடன் ஒட்டாமல் அதை பிரித்து அந்த ஜீவ தேகத்திற்குள் நுழைய செய்ய வைக்க வேண்டும். அப்போ அந்த பசையை கரைப்பதற்கு பெருமானவர்களது அந்த அமுத வர்ஷிப்பில் நனையும் பொழுதுதான் அந்த பசையானது கரைந்து இந்த ஆன்மாவை இந்த உடலோடு ஒட்ட விடாது பிரித்து நம்மை அந்த ஜீவ தேகத்தில் நுழைய செய்கிறது. அப்போ நம்ம அந்த ஜீவ தேகத்துல நுழையணும்னா என்ன செய்யணும்? அப்போ அந்த ஜீவ தேகத்துல நாம நுழையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த அமுத வர்ஷிப்ல நாளும் நனையணும். அப்படி நனையும் போதுதான் நமக்கு அந்த ஆணவம் என்கின்ற அந்த பசையானது கரைந்து
இந்த தூல தேகத்தோட ஆன்மா ஒட்டிக்கிட்டு இருக்கே, அதை பிரிச்சு விடும். அப்போ அந்த ஆணவத்தால் நனையாது விட்டால், தவற விட்டால், அந்த அமுத வர்ஷிப்பு கிடைக்கும் போது அந்த அமுத வர்ஷிப்புல நனையணும். அதுல நனையாம தவறாது விட்டால், அப்போ இந்த ஆன்மாவையும் இந்த தூல தேகத்தையும் பிரிக்க முடியாது போய்விடும். அப்போ இறைவனுடைய அந்த அமுத வர்ஷிப்பு எல்லாருக்கும் அது கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. அது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைனா, மழை ஒருத்தருக்காக பெய்யறது இல்ல, எல்லாருக்குமாகத்தான் பெய்யுது. ஆனா அது எந்த இடத்துல விழுகுது, அது பாலைவனத்துல போய் விழுந்து ஆவியாகி போகுதா, நல்ல விளையிற மண்ணுல விழுந்து விளையுதா, அதை பொறுத்துதான் அந்த இப்ப தெரியுதாப்பா? அப்போ அது எங்க போய் அந்த மழை விழுது அப்படிங்கும் போதுதான் அது விளையக்கூடிய தன்மையை பெறுகிறது. மகாபாரதத்தை சொல்லுவாங்க, அந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு மட்டும் விஸ்வரூப தரிசனைய காட்டல, துரியோதனனுக்கும் அவங்க விஸ்வரூப தரிசனைய காட்டினாங்களாம் அப்படின்னு மகாபாரதத்துல ஒரு குறிப்பு இருக்கு. அப்படி காட்டும் போது அவனுக்கு அதனுடைய அருமை தெரியல, அர்ஜுனனுக்கு தான் அதனுடைய அருமை தெரிந்தது. துரியோதனன் அந்த கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூப தரிசனையை காட்டும் போது அதெல்லாம் ஏளனம் செய்து, இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன், இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் என்று சொல்லி அதை அலட்சியம் செய்து விட்டதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. அப்போ அந்த விஸ்வரூப தரிசனை எல்லாருக்குமாகத்தான் வருது. நம்ம துரியோதனனாக அதை கைவிட்டு விடுகிறோமா, அல்லது அர்ஜுனனாக அதை பெற்றுக்கொள்ளுகிறோமா, பாலைவனமாக இருக்கிறோமா, அந்த அமுத வர்ஷிப்பு நம் மேல விழும்போது பாலைவனமாக இருக்கிறோமா, அல்லது ஒரு விளைகின்ற நிலமாக இருக்கிறோமா என்பது நம்முடைய கையில தான் இருக்கிறது. அப்போ மிகப்பெரிய ஒரு காட்சியை இறைவன் எல்லாருக்குமாக தான் காட்டுறாங்க. அதை பெறுகின்ற தன்மை நமக்கு வேண்டும். அப்போ அந்த தன்மை எப்ப வரும் அப்படின்னா, இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்களும் நம்மளை விட்டு பிரியும் போதுதான் நமக்கு இந்த தூல தேகத்தை விட்டு அந்த ஜீவ தேகத்துக்குள்ள நுழைய முடியும். அப்போ இந்த ஆணவம், இந்த மலத்தை எல்லாம் அறுக்கணும். இந்த மலத்தை அறுக்கிறவங்களுக்கு, இப்படியாக அமுத வர்ஷிப்புல நனைந்து இந்த மலத்தை எல்லாம் அறுத்து கொள்பவர்களுக்கு இந்த யாக்கையானது, இந்த உடம்பானது ஒரு நோயாக தெரியுமா. இந்த உடம்பே பெருசாக தெரியாது, இது ஒரு நோய். இந்த நோயை விட்டு எப்ப விலகுவோம், இந்த தேகத்தை விட்டு எப்போ ஜீவ தேகத்துல நுழைவோம் என்ற ஒரு ஆசை தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ இந்த தூல தேகத்திலிருந்து ஜீவ தேகத்துக்குள்ள நம்ம நுழையணும். நுழைஞ்சாதான் இந்த தேவ ரகசியம் நம்முடைய காதுக்குள்ள ஏறும். அது நுழையிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதை நுழைய விடாம தடுக்கிறதுக்கு இந்த ஆணவம், கண்மம், மாயை இருக்கு. இந்த ஆணவம், கண்மம், மாயை 3 இந்த தூல தேகத்தையும் நம்முடைய ஆன்மாவையும் பிரிக்க விடாம ஒட்டி ஒரு பசை மாதிரி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பசையை பிரிச்சு கரைக்கணும்னா அதுக்கு ஆண்டவர்களுடைய, பெருமானவர்களுடைய அந்த அமுத வர்ஷிப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்ப அந்த அமுத வர்ஷிப்புல நனையணும். நனையும் போதும் பக்குவமான விளைநிலமாக இருக்கணும். எப்படி துரியோதனன் ஏமாந்து விட்டு விட்டானோ அது போல ஏமாந்து விட்டு விடாமல், வழிபோக்கர் பாட்டையர் பெருமானவர்கள் நீதி வழியாக தானே வந்தாங்க. எத்தனை பேர் அவங்கள பார்த்திருப்பாங்க, எத்தனை பேர் அவங்கள பெரியார்கள் என்று கண்டு கொண்டார்கள். நம்முடைய தெய்வம் அவர்கள் தானே. வழிபோக்கர் யாரோ எவரோ என்று ஏமாந்து விட்டு விடாமல் அவங்கள போய் பிடிச்சுக்கிட்டாங்களே, அது போல நாமளும் அந்த அமுத வர்ஷிப்பு கிடைக்கும் போது அதுல நனையிடும் போதுதான் இந்த தூல தேகத்தை விட்டு அந்த ஜீவ தேகத்துக்குள்ள நுழைய முடியும். அப்போ ஜீவ தேகத்துல நுழைஞ்சாதான் அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்வாங்க அவங்க. அப்பதான் நமக்கு அந்த 6வது அறிவு கிடைக்க பெறும். அப்போ இந்த திருவாக்கியத்துல மறதி அற்றதற்கு பெயர் நினைவு, அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். அதில் தீங்காகிய சைத்தான் கலந்தால் மனம் தாவுகின்ற செயல் உள்ளது மனம் என்று அருளி செய்றாங்க. அப்போ மறதி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் மரணம் அப்படின்னு இருக்கு. ஒரு தூக்கம் கூட சிறு மரணம். தூங்கும் போது எல்லாமே நம்மளுக்கு மறந்து போகுது. தூங்கும் போது எதுவும் நினைவு இருக்காது, முழிச்ச உடனே தான் எல்லாம் நினைவுக்கு வரும். அப்போ மறதி, தூக்கம் என்பது ஒரு மறதியாக, மரணம் என்பது ஒரு மறதி.
எல்லாத்தையும் மறந்து நம்ம தூங்குறோம். அப்ப நினைவு என்பதுதான் நம்மளுடைய உயிராக இருக்கிறது. தூக்கம், மறதி என்பது மரணமாக இருக்கிறது. நினைவு என்பது நமது உயிராக இருக்கிறது. சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க ஸ்மரணம், ஸ்மரன் சக்தி அப்படின்னா நினைவு சக்தி, நினைவாற்றல், ஸ்மரன் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதிர்ப்பதம் மரண்னா மரணம். அப்போ ஸ்மரன் நினைவாற்றல் உயிராகவும், மரண் என்பது மறதியாகவும், மறதினாலே அப்போ மரணம் என்று அர்த்தம். அப்போ இந்த மனம் நினைப்பது மறப்பது ரெண்டையும் மாறி மாறி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மனம் தாவுகின்ற செயல் உடையது என்று அருளி செய்யறாங்க. இப்போ இந்த நினைவு மறதி இது ரெண்டுக்கும் மாற்றி மாற்றி இந்த மனது தாவி கொண்டே இருக்கிறதுனாலதான் இந்த மனிதனுக்கு மனம் ஒரு குரங்காக இருக்கிறது. அப்போ அந்த ஆசானவர்கள் இந்த மரணத்தை, இந்த மறதியை, அது ஒரு மாசாக இருக்கிறது, அந்த மாசை நீக்கி ஒரு பரிசுத்தமாக அதுக்கு ஒரு ஒளியை கொடுக்கிறாங்க. அதனால்தான் இந்த உலக இச்சையாலே இந்த மனம் இருக்கும்போது, இந்த தேகத்திலேயே இருக்கும்போது அது இருட்டாக இருக்கிறது. ஆசானவர்களுடைய வாக்கு ஒரு பிரகாசமாக, ஒரு ஞான சூரிய பிரகாசமாக அந்த ஒளி இந்த மனத்தினுடைய இந்த இருளை நீக்கி அந்த மறதியற்ற நினைவாக ஆக்குகிறது. அதுதான் அறிவாக ஆகிறது. அப்போ இப்படி ஆகிறதுக்கு பேருதான் கூடு விட்டு கூடு பாய்தல். இந்த உடலை விட்டு நாம இன்னொரு தேகத்துக்குள்ள நுழையிறோமே, ஜீவ தேகத்துக்குள்ள, அதுக்கு பேருதான் கூடு விட்டு கூடு பாய்தல். இப்ப நம்ம பெருமான் அவர்கள் திருமெஞ்ஞான குரல் இன்னொரு திருவாக்கியத்துல கூட இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் பத்தி நமக்கு அருளி செய்றாங்க. ஓடிக்கொண்டிருக்கும் திருமெஞ்ஞான குரல் பக்கம் 34 பார்ப்போம். ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மூச்சு உள்ளவே ஸ்தம்பிச்சு வாசி என்னும் சவாரி ஏறி இந்த தூல தேகத்தை விட்டு ஜீவ தேகத்துக்குள் பாய்ந்து, அந்த வாசி என்கின்ற சவாரியில ஏறிதான் இந்த தூல தேகத்தை விட்டு நம்ம அந்த ஜீவ தேகத்துக்குள்ள பாய முடியும். அந்த வாசி என்கின்ற சவாரி பெருமான் அவர்களுடைய அந்த திருவாக்காக இருக்கிறது. அந்த வாக்கு தான் அந்த வாகனமாக அதன் மேல ஏறி சவாரி செய்துதான் நம்ம அந்த தூல தேகத்தை உதறி எரிந்து அந்த ஜீவ தேகத்துக்குள்ள பாய முடியும். அப்படி பாய்கிற வல்லபத்துக்குத்தான் பெயர் தவம் என்று பெயர். அந்த நிலையில் யாரும் கண்டால் பிரேதமாய் போச்சே என்று அந்த தூலத்தை எடுத்து கொண்டு போய் போட்டு விடுவார்கள். அந்த அளவுக்கு மூச்சு அடங்கிடும். நம்ம பெருமானவர்களுடைய வாய்மைக்குள்ள நுழையும் பொழுது நமக்கு அந்த மூச்சானது அடங்குகிறது. அதனாலதான் அது பிரேத நிலை என்று அருளி செய்யறாங்க. இதத்தான் கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்லாம் திருமூலர் பெருமான் அவங்களும் அருளி செஞ்சிருக்காங்க. இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள் ஆக்கி அப்படின்னு அருணகிரிநாதரும் அருளி செஞ்சிருக்காங்க. நம்முடைய பெருமான் அவர்களும் சாவரமுன் சாப்பழக்கம் பழகுவது என்று இதை அருளி செய்யறாங்க. இந்த உடல்ல இருந்து நீங்கி முழுமையாக நீங்கி அந்த ஜீவ தேகத்துக்குள்ள நுழையும் போது மூச்சு நின்றது. அந்த மூச்சடங்கும் இடத்திற்க எவராலும் முடியாது இருப்பது இங்கு எழுது தம்பி. அப்படி மூச்சடங்கும் இடத்திற்கு என்னையும் யாராலையும் முடியாது. ஆனா இங்க அது எளிதாக இருக்கு. பெருமானவர்கள் இன்னைக்கு கூட அருளி செஞ்சாங்க. நமக்கு அந்த பிரணவ தேகத்தை பிரிக்க முடியுமா? அது அது ஒரு பிரம்ம வித்தை. அந்த பிரம்ம வித்தை செயல் போலிகளால செய்ய முடியாது. அது ஒரு கற்பாந்த கோடி காலம் படிக்கின்ற படிப்பாக இருக்கிறது. அந்த படிப்பை சுருக்கி ஒரே இரவில் அந்த பிரம்ம வித்தை செயலை உன்னுடைய தலையில் ஏற்றி விடுவார்கள். அது அவர்களுக்கு அவ்வளவு எளிதாக இருக்கும். அப்போ அதை தெரிந்தவங்கிட்ட போய் கற்கும் போதுதான் நமக்கு அது எளிவாக இருக்கும். ஒரு தேன் கூடு இருக்கு, ஒரு தேனீக்கு அந்த தேன் கூடு கட்டுவது எளிதாக இருக்கும். ஒரு மனிதனால அந்த தேன் கூடு கட்ட முடியுமானா கட்ட முடியாது. ஒரு தேனீக்கு அது அவ்வளவு எளிமையான செயலாக இருக்கும். அதுபோல அந்த பிரம்ம வித்தையை தெரிந்தவங்கிட்ட போய் நாம பழகும் போது இந்த மூச்சடங்குற செயல் எளிதாக, இந்த சாவரமும் சாப்பழக்கம் பழகுகின்ற செயல் எளிதாக நமக்கெல்லாம் கைவசமாகி விடுகிறது. அப்போ இது என்ன, இந்த மாதிரி கூடு விட்டு கூடு பாயிறதுன்னா என்ன அப்படின்னா, அவர்களுடைய வாய்மைக்குள்ள நுழைறதுதான் கூடு விட்டு கூடு பாயிறது, வேற ஒண்ணுமே இல்லை. நாம என்னமோ கூடு விட்டு கூடு பாயிறதுன்னா இந்த தேகத்தை விட்டு வேற ஒருத்தவங்க தேகத்துக்குள்ள நுழையிறது அப்படின்லாம் நம்ம நினைப்போம். அப்படியெல்லாம் இல்லை. கூடு விட்டு கூடு பாயிறதுன்னா இந்த தூலத்தை உதறி எறிந்து விட்டு அந்த ஜீவ தேகத்துக்குள்ள நாம நுழையணும்.
அப்படின்னா என்ன நமக்கு கோடாயுத திருவாக்கிய 266 கூட பெருமானவர்கள் உன் எண்ணம் அழிந்தே போகிற நேசத்தை உயிராக கொண்டிருக்கிறது. இந்த அழிந்து போகிற இந்த உடல்லே நீ இருக்கிற. அப்படி அந்த நேசத்தை விட்டு விட்டு ஆண்டவர்கள் அருளுக்குள் நீ நுழைந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய அருளாகி அந்த வாய்மைக்குள்ள நாம நுழைந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அருளையே அருந்த வேண்டும். அது மட்டும்தான் அருந்த வேண்டும். பெருமானவர்கள் ஏகாரம் போட்டாங்கன்னாலே அது மட்டுமே தான், வேற வேண்டியதே இல்லை. நமக்கு வேற நினைவே வேண்டாம். அவர்கள் அருளையே அருந்த வேண்டும். அது உன் உள்ளத்தில் சிறிது சிறிதாக நுழைந்து ஜீரணமாகி உன் ரத்தத்தில் போய் கலக்க வேணும். ரத்தத்துல கலக்கிற மாதிரி அவ்வளவு ஆழமாக அதுல நீ நுழைஞ்சிடணும். இந்த தூல தேகத்தை விட்டு அந்த ஜீவ தேகத்துல நுழையிறது இதுதான். அப்படி நுழையும் போதுதான் உன் அறிவே உன் பாவ நினைவை, அந்த நினைவுல இந்த மனமாகிய இந்த சைத்தான ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் கலந்துதான் இந்த நினைவை அசுத்தமாக்குகிறது. அதையெல்லாம் அந்த அவர்களுடைய அந்த வாய்மையான அந்த அமுத வர்ஷிப்பு அதுல நனையும் போது இந்த பாவ நினைவை எல்லாம் அது சங்கரித்து விடுகிறது. அப்போ நினைவு முழுமையாக அறிவாக மாறிவிடுகிறது. நினைவு மாறவும் தேகம் மாறுகிறது. அப்படி நம்ம நினைவு முழுவதும் அறிவாக மாறினா நம்ம தேகத்திலையும் அதுக்கு உண்டான அடையாளம் வந்துடும். நம்ம தேகமும் வனப்பாக, இந்த தேகமும் மாறிவிடும். உன்னுடைய வாய் 70,000 நாவுடைய வாயாக மாறும். நம்முடைய வாய் வல்லமையுடைய வாயாக மாறிவிடும். 10,000 கண்கள் வருகிறது. உன் காது அணுப்புரண்டாலும் கேட்கக்கூடிய காதாக ஆகிறது. அப்போ எவ்வளவு அந்த அமுத வர்ஷிப்பும் பிளந்து கொண்டு கொட்டினாலும் நம்ம பார்த்தோமே, அமுத கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூப தரிசனையே துரியோதனனுக்கும் காட்டினாங்க. ஆனா அவன் இந்த மாதிரி மேஜிக்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன், போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஏமாந்து விட்டுட்டானே. அது போல இல்லாம இது என்ன செயல் அப்படிங்கிறத ஒரு அணு புரண்டு அவங்களுடைய அந்த வாய்மையில ஒரு சின்ன ஒரு சொல் வந்தாலும் அதுக்குள்ள 1000 அர்த்தங்களை பொதிஞ்சு வச்சு சொல்லிப்பாங்க. அதை கேட்கக்கூடிய காதாக நம்ம காது துரியோதனனுடைய காதாக இல்லாமல் அர்ஜுனனுடைய காதாக நம்ம காது இருக்க வேண்டும். உன் நினைவை பரிசுத்தமாக்கிய பின்னர் தான் அதை தெய்வப்பதி பக்கம் நீட்ட வேண்டும். அப்படியாக நம்முடைய நினைவை பரிசுத்தமாக இந்த ஆணவம் கண்மம் மாயை இதையெல்லாம் முதலுடைய பெருமானவர்களுடைய அந்த அமுத வர்ஷிப்பு என்கின்ற அந்த பரிசுத்த நீரை கொண்டு அதெல்லாம் சுத்தமாக கழுவிதான் அதுக்கப்புறம் தெய்வப்பதி பக்கம் நீட்ட வேண்டும். ஞானத்திற்கு எவ்வனமாக உன் மனம் உருமாற வேண்டும். இப்ப எப்ப இந்த உலக இச்சைகள் எல்லாம் விட்டு இந்த தூல தேகத்தை விட்டு அந்த ஜீவ தேகத்துக்குள்ள பாயும் போதுதான் இந்த மனம் அந்த ஞானத்திற்கு எவ்வனமாக உருமாறும். உன் மனம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உன் ஆசிரியருக்கு நேர் இலக்கில் நிற்க வேண்டும். அப்போ நாம இந்த உலக இச்சையிலே இல்லாம அந்த ஜீவ தேகத்துக்குள்ள இந்த தூல தேகத்திலே வாழாம அந்த ஜீவ தேகத்துக்குள்ள நுழையிறதுதான். அப்பதான் அந்த தேவ ரகசியங்கள்லாம் நம்ம காதுல ஏறும். அப்படி ஏறும்போதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த திருவாக்கியத்துல பெருமான் அவர்கள் அருளி செய்தது போல மறுபிறப்பாளனாக ஆக முடியும். மறுபிறப்பாளனாகி ஜீவ தேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து அதைத்தான் பெருமான் அவர்கள் செய்து நமக்கு அந்த ஆகம துலக்க அறிவு, அந்த அறிவை அறிவிக்கும் அறிவாகார ரூபகராக ஆசானாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போதுதான் அந்த 6வது அறிவை நாம பெற முடியும். இதுக்குத்தான் பேரு கூடு விட்டு கூடு பாய்தல். இதுக்குத்தான் பேரு சாவரு முன் சாப்பழக்கம். இதுக்குத்தான் பேரு மூச்சடங்கும் இடத்திருத்தல். அப்போ இப்படியாக நாம இந்த தூல தேகத்திலே இல்லாம இந்த தூல தேக இச்சையெல்லாம் மறந்து இந்த மனத்துல நினைவுல கலந்திருக்கேன். நினைவுதான் நமக்கு உயிராக இருக்கிறது. மனம் என்பது மறதியாக மரணமாக இருக்கிறது. அப்போ இந்த நினைவோட இந்த ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் கழுவ பெற்ற பெருமானவர்களுடைய அந்த திருவாக்கு என்கின்ற நீரை பரிசுத்த நீரை கொண்டு அதெல்லாம் கழுவி பரிசுத்தமாக்கி அதை தெய்வப்பதி பக்கம் நீட்டும் போதுதான் நம்ம அந்த தூல தேகத்தை விட்டு ஜீவ தேகத்துக்குள்ள நுழைகிறோம். அந்த ஜீவ தேகத்துக்குள்ள நுழைஞ்சி அதை நாளும் கேட்கும் போதுதான் நம்முடைய அந்த ஜீவதேகம் எவ்வனம் அடைந்து வனப்படைந்து நம்ம அந்த 6வது அறிவை பெறுகிறோம். இப்படியாக நம்மளை தினமும் நம்முடைய இந்த தூல தேகத்திலே நம்ம இச்சையை வைக்க விடாம நம்மளை அந்த ஜீவ தேகத்திற்குள் நாளும் அழைத்து செல்லும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேரரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை குமாரி அம்மா அவர்கள். எதுக்காக நம்ம சபை
கூடியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்ப இதனுடைய ஜீவ தேகம், தூல தேகம். நம்ம தூல தேகத்திலே இருக்கிறோம். அப்ப இந்த தூள வாழ்க்கையை துச்சமா எண்ணி ஜீவ வாழ்க்கையை திடம்பட செய்யணும். அப்போ இந்த தூள வாழ்க்கையை துச்சமா என்னதான் சொல்றாங்க விட சொல்ல, நம்ம தெய்வம் ஒரு வாக்கியத்தை சொல்ல, மனு பிறந்தது ஒரே ஒரு வேலைக்குத்தான், அந்த நித்திய உடலை வாசனை உடலை பெறுவதற்காகத்தான் இவன் பிறந்தான். இவன் எந்த வேலையும் செய்யலாம், எந்த பெருமையும் தேடலாம், ஆனால் உன் சொந்த வேலை நீ கட்டாயம் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு சொந்த வேலையை கொடுத்திருக்காங்க. அந்த சொந்த வேலை தான் தெய்வம் அவர்களுடைய திருவாக்கு. அவங்களுடைய வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் உன் வேலை. இந்த சொத்து நம்மது, இங்கு இருப்பதாக இந்த பொன்னரங்கம் நமது மனைவி, இறுதி சுகம் தருகிறவள் இவள்தான் என்று இருந்து விட்டால் நீ ஞானத்தையே வேண்டாவிடினும் தானே உன் தலையில் ஜோதம் கட்டி ஏறிவிடும். இது தன்னது என்ற எண்ணம் தீர்க்கமாக வந்தால் போதும். நம்ம தெய்வ தனிப்பிரான் அவருடைய வார்த்தையே மௌனதாரை. சர்வ லோகத்திலும் பெரிது இது ஒன்றுதான் என்ற எமது ஊக்கமும் துணிச்சலுமே எம்மை அந்த திருவுள்ளத்தில் வீட்டில் புகுத்தாட்டியது. நம் தேவன் அழியாதவர், நம் சிறப்பு அழியாதது என்று சதா நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு ஊரில் நிற்கும் அன்பே சாதனை, முழு வைராக்கியமே நிஷ்டை. உன்னுடைய குருபிடத்தை நீ நினைக்க, குருபிடத்தை பற்றி பேச, அன்பெல்லாம் குருபிடத்தில் நெய்வதியம் செய்யவே தீட்சை. என்னையே நினைந்திரு, உன் மனத்தினை என்னிடையே வை. என்னையே நினைந்திரு நீ, மற்றெனக்கே பூசை செய். என்னையே குருவாக்குள், எப்போதும் இது செய்யில். என்னையே வந்தெழுது, இது மெய்யே இது மெய்யே. வேதம் ஆசான் திருமேனி, வேத விளக்கம் அவர்கள் திருவாக்கு. எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். எது செய்யும் போதும் எம்மே பாடி எம்மே நினை, எம் எண்ணம் உன் உள்ளத்தில் சதா வைத்திருக்கும் போது உன் எண்ணம் எல்லாம் எண்ணமாக மாறிவிடும். பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தொழில் வேறு இல்லையடி. அப்படி நமக்கு ஒரு தொழில் வேறு எதுவுமே இல்லை, இந்த தொழில் தான் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு அக்கா அவங்க 45ஆம் திருவாக்கியத்திலிருந்து நமக்கு எடுத்து கொடுத்த அந்த ஆகம துலக்க அறிவு விளக்குவதுதான் 6வது அறிவாக இருக்கிறது. அந்த அறிவில் நிற்கின்ற பசையிலப்பை கவனம் என்று குளிகை பெயர் இருக்கிறது. அந்த அகமியத்தில் இருக்கு, அதுதான் கவன குளிகை அப்படிங்கறத எடுத்தாக்கா இன்னைக்கு ஜீவ தேகத்தை எடுத்து காமிச்சாங்க. அதுக்கும் ஆன்மீக பகுதியிலேயே அந்த ஜீவ தேகம் என்பது என்ன, அந்த தேவ ரகசிய செயல்தான். மகாமந்திர பிரேரணை என்னும் தேவ ரகசியம் பேச வேண்டியது அவசியம் ஆதலினாலே அத்தேவ ரகசியமோ இத்தூரம் கடந்து, அந்த தேவ ரகசியமோ இத்தூரம் கடந்து ஜீவ தேகத்தினால் பேச வேண்டியது இருக்கின்றபடியினாலே தங்களின் சீடராகிய எங்கள் நாயகம் அவர்களுக்கோ ஜீவ தேகம் தெரியாது. தூள தேகத்தில் இருக்கின்றவர்கள் ஆதலினாலே தூள தேகத்திலிருந்து ஜீவ தேகம் என்னும் ரூபானுடைய பூமியாகிய வைநாடு செல்வதற்கு செல்ல ஒட்டாது குறுக்கிட்டு தடை செய்து கொண்டிருக்கும் வேடரை விரட்டி காட்டை கலைத்து கடுவாய் என்று தடம் கூடி நடக்கையில் அங்கு வந்து வழிமறித்துக் கொண்டிருக்கின்ற முன் தொடர்பு பழக்க நேசத்தா விளைவேற்றிருக்கிறார் பாதக போத பெரும்பூத வைப்பூத கணங்களை இப்படியெல்லாம் நமக்கு இதெல்லாம் விரட்டி ஓட்டி அவங்க தூள தேகத்திலிருந்து அந்த ஜீவ தேகம் என்னும் ரூபாருடைய பூமியாகிய வைநாடு செல்றாங்க. அது செல்றதுக்கு அது ஒட்டாது தட்டி விடுது. எவ்வளவோ அங்கு தொடர்ந்திரான் இருக்கும் கடும் வழித்துணை நெடும் பிராணவர்கள் தங்களின் 5 அக்கரம் என்னும் பேழைகள் தங்கிரியம் செய்து வைத்திருந்தால கீழ்ச்சப்பை மாறாத பதம் சீறி இருக்கும் கூர்மையினாலே மாயா சக்திகளின் அக்கவர் சொன்ன ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணுமே விடணும். அப்ப மும்மலம் கருத முச்சுடன் தோன்றும். அந்த மாயா சக்திகளின் உயிரினை மேய்ந்து பழகி பக்கவாட்டு ஓரங்களில் எல்லாம் சிவந்த இரத்தக்கடை படிந்திருக்கும் முன்வளைவு அறிவாளினாலே விசை கொண்டு வெட்டி சேரித்து படிகுழி கிடங்கு வெட்டி
அதனை ஆழ புதைத்து விட்டு பெருங்காடு கடந்து அப்பால் நடந்து சென்றார்கள். இப்படியாக தெய்வம் அவர்கள் அந்த பாட்டையார் கொடுப்பை எப்படியெல்லாம் போய் சேர்ந்து வந்தாங்க நமக்காக அப்படிங்கிறதையும் அந்த ஆன்மீக பகுதி மூலப்பண்டார பருவத்துல நமக்கு சென்று வந்தார். அப்போ அந்த ஜீவ தேகத்துல நம்ம நுழையணும்னா அப்போ எப்படி நமக்கு நுழையணும் அப்படிங்கிறதுக்கு அது செவி வாயிலாகத்தான். அப்ப வேற எதுல நுழைய முடியும்? அன்று உன் காலில் ஒன்று போட்டோமே ஏன் இன்னும் உன் வாயில் வரவில்லைன்னு கேட்கிறான். அப்போ நம்ம எடுத்து பேசணும் கொல்லணும். அப்போ நமக்கு அந்த தெய்வமாக கடந்து போகிறதுக்கு விதமாக கடந்து சென்று வானலோகம், வைகுண்ட லோகம், கைலாய லோகம், தெய்வலோகம், பிரம்மலோகம். பிரம்மத்தை பத்தி கூட அக்கா சொன்னார், ஒளிநாடாக பேசினாங்க. அப்ப பிரம்மலோகம் என்று மக்களும் சுரீகரம் கூறிக்கொண்டிருக்கும் அந்த மகா மகத்துவ வரஞ்சிறந்தில் இருக்கின்ற தங்களுடைய பொன்னிலம் என்னும் ரூபானுடைய பூமியாகிய அப்போ பொன்னரங்க தேவாலயம் பொன்னரங்க பீட பூமியாக இருக்கிறது. அந்த பொன்னிலம் என்னும் ரூபாயினுடைய ஆகிய பூமியாக ஜீவமூல வளநாட்டின் மந்திராலய செம்மணி முன்முகப்பு கபாட தீர்த்தர கதவு சேர்த்திருக்கும் கெட்டித்தாள் வட்ட பூட்டை தங்களை மாத்திரை கோல் என்னும் மூல மந்திர சாவி கொண்டு திறந்து இங்கேயோ அது தேவ ரகசியமானது என்னவாக இருக்கிறதுனா மூல தேவ ரகசியம் அந்த இதுவாக இருக்கிறது, மூல மந்திரமாக இருக்கிறது. இங்கே மூல மந்திர சாவிகளின் மாத்திரை கோள் என்னும் மூல மந்திர சாவி கொண்டு திறந்து உள்ளே சென்று வாஜிபுல் உகுதி என்னும் தளத்தை விளக்கி சுழக்கி 70 நிலங்களுக்கும் மேலாகிய தண்ணீர் தானே தொடங்கிக் கொண்டும் எல்லா உலகங்களுக்கும் எல்லா வேதங்களுக்கும் உற்பவம் அனைத்தும் வெளிய வைத்து அரசாண்டு கொண்டு முடிவில்லாததாயிருக்கும் நன்னிலம் என்னும் குரு பூமியிலே கூட்டிக் கொண்டு நடத்தேறும் போது அங்கே எதிரில் 4 குமிழ்கள் குமிழ்த்து இனிய குளிர்ச்சி தங்கி நறுமண வாடை நாட்புறத்தும் கமலான் என்ற ஜலம் சுரந்து பெருக்கெடுத்தெழும்பும் வெட்டாத குளத்து நீர் என்றும் ஆத்ம மர்ம ஜலக்கடல் என்றும் மாவுல் ஹயாத் என்றும் ஆகாய கங்கா என்றும் பொழுதுபடா துணை என்றும் அனந்தானந்த பெரும் பெருமை மகத்துவ எழு பெற்றிதான் இருக்கும் அந்த புனற்றுடைய நீராடி குடித்த அப்பாலே நடந்து செல்லுகையில் இப்படி அவங்க இதெல்லாம் எல்லாத்தையுமே கடந்து நமக்கு அவங்க சென்று அந்த சாவாவர்ம அக்கா கூட இப்ப சொன்னாங்க, நமக்கு தெய்வம் அவர்கள் என்ன கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த சாவா வரம் தரும் மூவா மருந்து என்னும் முத்தமிழ்த்து அரசரும் நீதியின் யுகம் பெற ஜாதி மெய்த்தமிழ் தரும் வேதியருக்கு அரசருமாகி எம்மான் நம்முடைய சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளே நமக்கு உள்ளார்கள். அப்படியே நமக்கு அந்த தெய்வத்தின் அருள்வர்ஷிப்பை நாம் தினமும் இந்த தெய்வீக சபையின் வேதாந்த கடலில் வாய்மடுத்து புத்தியை பெற்று வீரருக்கு எட்டாத ஜீவேச நித்திய வாழ்க்கையில் அடியார்களாக புகுத்தாடும்படிக்கு அனுப்பி வைத்தனர் போன்றும் எங்களை தலைமுறைகளாக பிடித்தழைத்து கொண்டு வரும் அறிவறியா தரித்திரியம் அடியோடே வேறறுப்பான் வேண்டிய பெருநிதி திரவியம் 9 வகை ரத்னாதிலும் அடக்கப் பெற்றுள்ள பெரிய பெட்டகம் ஒன்று அனுப்பி வைத்தனர் போன்றும் அந்த பெரிய பெட்டகம் பொதிந்த பேரின்பமாக இருந்து நாம் தினமும் தெய்வத்தின் அருள்வர்ஷிப்பை நாம் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று கூறி அக்கா அவர்களுக்கு நமஸ்காரம். சபையில் உள்ள அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். சபையில் கொடிக்கால மக்களுக்கும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான் வீராகிய கோவான் சாலை ஆண்டவர்களையும் சிவாடு திருவாக்கியன் எம்மப்படரை போட இதுக்கு ஒரு 281. நாற்ற கருவறையில் உன்னை வைத்திருந்து பெற்ற உன் தாய்க்கு உண்மையில் அன்பிருப்பின் கோடி சூரிய பிரகாசமானதும் கஸ்தூரி கலவம் என்று வீசுகிறதுமான ஒரு தெய்வ கருவறையில் ஒரு சன நேரமாவது வைத்து பெற்றெடுத்த உன் ஆசானாகிய தெய்வ அன்னைக்கு உண்மையில் எவ்வளவு அன்பிருக்கும். இந்த திருவாக்கியத்துல இப்ப நம்ம தூள தாய்க்கு நம்ம மேல அன்பிருப்பின் அப்ப தெய்வ தாய்க்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு இருக்கும். நம்ம வெளியில பிறந்த நமக்கே இவ்வளவு அந்த நாட்டத்துல பிறந்த நமக்கே நம்ம தாய்க்கு அன்பு இருக்கா நம்ம மேலன்னா அப்ப தெய்வ தாயாகிய அவங்களுக்கு நம்ம மேல எப்படி இருக்கும். அவங்க எவ்வளவு அந்த கோடி சூரிய பிரகாசத்துல நம்மள மறுபிறப்பாக்கி அவங்க திருவாக்கு மூலம் நம்மள நம்ம தூள கருவி குளங்களை அனைத்தையும் சுத்தப்படுத்தி அந்த நிலைக்கு கூட்டு போறாங்க.
திருவாக்கு மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளை மாற்றி அமைக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து சிரிக்க வச்சு நம்மளை எந்த இதுல போய் ஒரு பூனைக்குட்டியா அவங்க நம்மளை கவ்வின்னு அவங்க பேர் இருக்கும் பெருங்கரணை இல்லைன்னா நம்ம கைக்குள்ள நம்மள ஆட்கொண்டு இருக்க மாட்டாங்க. அந்த பேர் இருக்கும் பெருங்கரணையாலதான். இப்ப இந்த வாக்கியம் என்னால மறக்க முடியாத வாக்கியம். நான் மெய்வழிக்கு புதுசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்ப எங்க அம்மா பிரிவு என்ன ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா இல்லைன்னா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். அப்போ இது திடீர்னு இறந்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அப்போ இந்த வாக்கியம் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. தூளத்தாய்க்கெல்லாம் நம்ம இப்படியெல்லாம் உயிரை விடக்கூடாது. அப்போ நம்ம தெய்வத்தாய் தானே உயிரை கொடுத்தாங்க. அவங்களுக்காக நம்ம உயிரெல்லாம் விடக்கூடாது அப்படின்றத உணர்ந்துதான் அந்த இதுக்கு வந்தேன். இந்த நிகழ்வு எங்க அம்மா இறக்கிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்ன சாலையில ஒரு மாதவன் அண்ணான்னு ஒரு ஐயர் அவங்க அம்மா இறந்துட்டு மாசக்கணக்குல ரொம்ப கஷ்டப்பட்டு திரிஞ்சு இருந்திருக்காரு. அவங்க மனைவி அவங்க மாமனார் சபை கூட்டு போய் அப்போ அங்க இந்த வாக்கியம் இந்த திருவாக்கியம் வாசிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வாக்கியத்தை கேட்டுதான் அவரு அந்த நிலையில இருந்து மீண்டு வந்திருக்காரு. அதை நான் எங்க அம்மா இறக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னே யுகத்தை வச்சாலையில கேட்டேன். அதுக்கப்புறம் கனவுல கூட எங்க அம்மா இது வர மாதிரி எங்க அம்மாட்ட சொன்னோம், சராதுமா ஏன்னா ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அவங்க இறந்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. இந்த தெய்வம் அந்த நேரத்துல எப்படியெல்லாம் உணர்த்துறாங்க. அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி என்னை மெய்வு கூட்டு என்னை எப்படியெல்லாம் காப்பாத்திருக்காங்க தெய்வம். ஆனா இந்த வாக்கியம் என்னால மறக்க முடியாத வாக்கியம். அதான் தாய் எப்படிப்பட்டதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அது தோள அளவுல. ஆனா தோளத்திலேயும் இவ்வளவு தாய் இவ்வளவு அன்பா வச்சிருக்காங்க அப்படின்னு எங்க அம்மா ஒரு நாள் விட்டு கூட பிரிஞ்சது கிடையாது. சின்ன வயசுல இருந்து அவங்க சாகுற வரையில எங்க போனாலும் அன்னைக்கு வந்துருவாங்க. அப்படி ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க. நாங்களும் எங்க அம்மானா ரொம்ப உயிரா இருந்தோம். ஆனா தெய்வம் அதை விட மேலானவங்க அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. தெய்வம் என்னை அப்பயே மீட்டிருக்காங்க. அன்னைக்கு ஒரே நாள்ல தெய்வம் நான் தான் உண்மையான தாய். எதோட தாய்க்கு எதுக்கு நீ அழல, நீ இப்படி இதுக்கெல்லாம் அழக்கூடாது, இதுக்கெல்லாம் நீ மனசு விட்டுறக்கூடாது, இதுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தெய்வம் தான் என்னை சேர்த்து எடுத்தாங்க. அதை என்னால மறக்கவே முடியாது. தெய்வம் என்கிட்ட அப்படி பேசுற மாதிரியே தான் அவங்க சொல்லி 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 அந்த வாக்கியத்துல தான் வந்துட்டே இருந்தது. எனக்கு முழுக்க முழுக்க அம்மா இறந்தவொன்னு அந்த ஒரே நாள்ல நான் மீண்டு வந்துட்டேன். யாருமே எதிர்பார்க்கல. இப்போ அவ்வளவு அஃபெக்ஷனா இருப்பானே, ஒரு நாள் கூட விட்டு இருக்க மாட்டேன், எப்படி மீண்டு வந்தா சொல்லி எல்லாருமே கேட்டான். அப்போ ஒன்னே ஒன்றுதான் சொன்னேன், தெய்வம் தான் தாய். அவங்கதான் என்னை மீட்டு எடுத்தாங்க. அவங்களோட திருவாக்கு, அவங்களோட கிருபை, அவங்களோட கருணை, அவங்க தயார குணம், அவங்களோட பேரர்த்தம் தான் என்ன இது மாதிரி மீட்டு எடுத்தது அப்படின்னு சொன்னேன். இப்போ எப்பவுமே சொல்லுவேன், தெய்வம் ஒரு சபை அட்டன் பண்றப்பையும் எனக்கு ஒரு திருவாக்கு உள்ள போறப்பையும் என் செவியில அந்த துணியில அவங்க துணி போறப்போ ஒரு கெட்ட பழக்கமா ஒரு இதுவா சுத்தப்படுத்திட்டே தான் இருக்கு. ஒரு சபையில ஒரு திருவாக்கியம் ஒவ்வொரு நாளும் என்ன மாத்திட்டே தான் இருக்கு. அதனால தெய்வத்தோட பேரிருக்கம் கருணைலாம் அவங்க அற்புதங்கள்லாம் சொல்லி மாறாது. தினம் தினம் அவங்க அற்புதங்கள் நடத்திட்டே தான் இருக்காங்க. இப்போ அவங்களோட இருப்போம், அவங்களோட கருணை, அவங்களோட அன்பு நம்ம பெற்றுட்டோம், அவங்கதான் எல்லாம் அவங்கதான் அப்படின்னு எல்லாமே இறைவன் செயல், காரணக்காரி எல்லாம் எதுவும் நடப்பதில்லை, அவங்கதான் உண்மையான தாய், அவங்கதான் தெய்வத்தாய் என்றது உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு எப்பவுமே தெய்வத்தை அடைவது, பரம்பதை அடைவது, இதெல்லாம் சாத்தியமாகும். தெய்வத்தை நம்ம சரணாகதி அடி. தெய்வம் தான் எந்த துக்கம் துயரம் இந்த தூரத்துல என்ன ஒன்னா வரும். ஆனா நம்ம தூள தெய்வம் கடந்து போனோம். ஜீவ தேகம் அக்கா சொன்ன மாதிரி தூள தேகம், ஜீவ தேகம், தேவி அப்படியெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஜீவ தேகத்துக்கு போய் அந்த நினைவெண்ணும், அந்த அறிவு தேகத்தை, அந்த சூட்சும தேகத்தை அடையணும் அப்படின்னா அப்போ தெய்வ ஆசானின் அருள் அமுத வர்ஷிப்ப கேட்டு 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 நம்மளுக்கு பண்படுத்தலாம். பண்படுத்த நம்ம அந்த நிலைக்கு போகலாம். இதுல எதனா பிழை இருப்பின் பொறுத்து கொள்ளவும் தெய்வம் இந்த மனிதரோட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்று நமது குல தெய்வம் பிரம்மபிரவாசனை வழிச்சாலை ஆண்டவர் திருவாவை மலர்ந்தருளார். சாதிகளின் கர்த்தாவை தெய்வமே. அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள்.
பாதையே துணை. பிரம்மபிரகாச பிரம்மோதய சுவாமி ஆண்டவர்கள் திருவடி பணிந்து போற்றி. சபையில் அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா ரொம்ப நாள் கேட்டு சபையில ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது அந்த அக்கா வந்து ஜீவதேகத்தை நம்ம எப்படி நுழையணும் அது அப்படின்றத பத்தி இன்னைக்கு அக்கா அந்த டாபிக்ல சொன்னாங்க. அது வந்து தூள தேகத்தை தொடர்ந்தால்தான் ஜீவ தேகத்தை நுழைய முடியும். எப்பவுமே தன் வசதி தன் மதிப்பு என்று நெஞ்சை இறுகப்படுத்தி கொண்டு இருப்பதும் வீடு நில்லாததும் நம்ம பணத்தையே இறுதிப்படுத்தி கொண்டு இருந்தா இந்த தூளத்தையே நினைச்சிட்டு இருக்கும் போது அது வந்து நம்மளால அந்த ஜீவதேகத்துக்குள்ள நுழைய முடியாது. அந்த ஆணவத்தை விட வேண்டும். அதுக்கு இறைவனோட அருள் அமுதான் வர்ஷிப்பு நமக்கு சதா நம்மளுக்கு வர்ஷித்து கொண்டே இருக்க வேணும். அதுதான் வந்து கிருஷ்ண பகவான் வந்து அர்ஜுனன் துரியோதன எல்லாருக்குமே அந்த விஸ்வரூப தரிசனம் காமிச்சாங்க. ஆனா துரியோதனாவுக்கு அதே ஏதோ சித்தி வேலைன்னு அதுக்கு மாயா காலம் அப்படின்னு விட்டாங்க. ஆனா அர்ஜுனனுக்கு பாண்டவருக்கு மட்டும்தான் அத பகவான் என்று உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. அதே மாதிரி நம்மளை தூண தேகத்தை விட்டு ஜீவ தேகத்தில் நுழையும் போதுதான் நம்மளால அந்த அழுக்காலங்களை பார்க்க முடியும். ஒரு ஜீவச சன்னதி முன்னணியில் எல்லாம் மறுபிற்பாளன் ஆகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடீஸ்வர பிரகாசம் சந்திக்க வைக்கும் ஆகமத்திற்கு அறிவே ஆடாத அறிவு. அந்த அறிவை அறிவிக்கும் அழுவாத ரூபகனே ஆசான். ஒரு ஆசானாலதான் வந்து நம்மள ஜீவதேகத்தில் நுழைய முடியும். அதுதான் வந்து கூடுதல் 31வது பேஜில் இந்த வாக்கியமும் வருதுக்கா. ஆத்மா பத்தி பேசும்போது இந்த தூள தேகத்துல உள்ளவர்கள் பரமாத்மாவை காண முடியாது. ஆனால் பரமாத்மா தோழமளித்து வந்து இந்த தூரத்திற்கு அப்பால் உள்ள ஜீவாத்மாவை அறிய முடியும். பரமாத்மாவுக்கு மூச்சு ஆடாது. மூச்சு ஆடிக்கொண்டிருப்பது ஜீவாத்மா. ஜீவாத்மா மூச்சு அடங்குவது பரமாத்மா சார்ந்த நிலையில். அது ஜீவாத்மா தன் உடல் பொருள் ஆவியை பரமாத்மாவுக்கு தத்தம் செய்து அது தண்ணீர் உடல் என்ற ஆன பிறகுதான் ஆகும். ஆர்வ தன்மை எல்லாத்தையுமே விட்டு பரமாத்மாவை சரணாகதி ஆகும் போது தத்தம் செய்து ஆகும் போதும் நம்ம தெய்வம் அப்படிதான் பெற்றாங்க. உடல் பொருள் ஆவி எல்லாருமே தத்தம் பண்ணி ஆசான் சொற்களை கத்துவதற்கு ஆசான் கூடவே போய் இந்த அருளாமத வருஷத்தை தவத்தை பெற்றாங்க. அந்த தெய்வம் சரிபிரான அவங்க வந்து தெய்வத்துக்கு உபதேசம் செய்யும் போது கூட அவள் தூள தேகத்தில் இருக்கா, அவளுடைய ஜீவதேகம் மாமந்த பிரேரணை என்னோட ஜீவதேகத்துல ரகசியம் அதுதான் தேவ ரகசியமா இருக்கு. அதை பேச வேணும்னா அவருடைய ஜீவதேகத்துக்குள்ள நுழைக்கிறாங்க. அதுக்குதான் அவருடைய உடல் பொருள் ஆவி தத்துவமா பெற்று கொண்டுதான் அவங்க வந்து அந்த உபதேசம் கொடுக்குறாங்க. அதான் அந்த தெய்வம் வந்து நமக்கு வந்து இந்த உபதேசம் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கிட்ட அந்த உடல் பொருள் ஆவி அவங்க வந்து அவருக்கு பார்த்துடுறாங்க. இந்த தூளத்தை நீக்கி ஜீவதேகத்தில் ஏற்றி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பரமாத்மா சுரூபர் அறிவிப்பார்கள். இந்த உடல் இருந்து கொண்டே ஜீவதேகம் கடந்த காரண நேரத்துக்கு போக்குவரத்து உள்ளவர்களே இந்த செயலை செய்ய லாயக்கு உள்ளவர்கள். வாக்கிய அளவன் நிற்பது தூள தேகம். நினைவு என்னப்பட்டது ஜீவதேகம். ஆத்மா என்னப்பட்டது காரண தேகம். தூள தேகத்தில் சதா குடியிருந்து கொண்டு அதன் உட்பொருளே செய்யாத ஒரு ஜீவ தேகத்துக்கு அப்பால் உள்ள பிரதானமான காரண தேகம் அதை பத்தி எப்படி அறிவிக்க முடியும்? வாக்கியாளங்கன்னா நம்ம என்ன கடவுளே அப்பாவுக்கு படா ஈஸ்வரா அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால ஜீவதேகத்துக்குள்ள நுழைய முடியாது. நினைவு என்பது அவங்களுடைய நினைவு, அவங்களுடைய பரிசுத்த நினைவு தான் உயிரா இருக்கு. அதுதான் நம்மளுக்கு உயிர் அப்படின்னு நினைச்சு மறதி அற்றதுக்கு பெயர் நினைவு. மறதி என்றது நம்மளுடைய மனம். அது எப்போ மரணத்தையே சாவதே ஈட்டு கொண்டு போகுது. அதை விட்டு ஆசானின் அருளுக்குள் நுழைய வேண்டும். அருளையே அருந்த வேண்டும். அது சதா உன் உள்ளத்தில் சென்று ஜீரணமாகி ஒரு அர்த்தத்தில் போய் கலக்க வேண்டும். அதுவே ஒரு பாவ நிலையை சந்திருக்கிறது. பின் நினைவே அறிவாக மாறுகிறது. நினைவு மாறவும் தேகம் மாறுகிறது. உன்னுடைய வாய் 70,000 நாவுடைய வாயாக மாறுகிறது. 10,000 கண்கள் வருகிறது. உன் காது அணுப்புரண்டாலும் கேட்கக்கூடிய காதாக ஆகிறது. உன் நினைவை பரிசுத்தமாக்கிய பின்னர் தான் ஆசானின் தெய்வபதி பக்கம் நீட்ட வேண்டும். ஞானத்துக்கு எவ்வளமாக உன் மனம் உருவாக வேண்டும். அதாவது மனம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன் ஆசை நேர் இலக்கில் நிற்க வேண்டும். அது ஆசாரியோட நேர் அவங்களுடைய அதுக்குதான் அடுத்த வாக்கியத்திலே சொல்லுகிறாங்க. ஆண்டவர் வாய்மைக்குள் ஆகி விடுதான் உன் வேலை. இந்த சொத்து நம்மது. இங்க இருக்கிற இந்த பொன்னரங்கம் நமது மனைவி. இறுதி சொத்துக்கள் விழுதான் என்று இருந்தால் ஞானத்தையே நீ வேண்டாவிடணும். அது தானே உன் கல்வி துவஜம் கட்டு ஏறிவிடும்.
இது இருந்தது என்ற எண்ணம் தீர்க்கமாக வந்தால் போதும். நமது தெய்வ தனிபிரானுடைய திரு வார்த்தையே மௌனதாரி லோகத்துல பெருகிறது ஒன்றுதான் என்ற எமது ஊக்கமும் துணிச்சலுமே நம்மை அந்த திருவுள்ளத்தின் வீட்டு புகுத்தாக்கியது. அது மாதிரி நம்மளும் அவங்களோட திருவுள்ளத்தை புகுந்து கொள்ளுதுன்னா அவங்களுடைய திரு வாக்கியமே நம்மளுடைய மௌனதாரியா ஏற்றுக்கொண்டு அதை நம்ம மனதை அவங்க அறிவா அந்த திரு வாக்கியங்கள் தான் அந்த வாக்கியம் மூலமாக தான் நான் மீண்டு வந்தேன். என்னுடைய சுபாவத்தை அவங்களுடைய சுபாவத்தை ஒவ்வொரு அறிவா மூத்து பிறந்தா போல நமக்கும் அவங்களுடைய மனம் அறிவா மாறும் போதுதான் நம்மளுடைய செயலெல்லாம் மாறி நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்கிற அந்த கஷ்டம் நீங்கி நம்மளும் பரிசுத்தத்துல ஆக முடியும். மனம் கொட்டாப்படைய போது முருகையால் படுத்து கட்டுகிறது. அவன் அறிவோ மனத்தின் பின்னே வால் போல் ஒட்டி கொண்டிருக்கிறது, தொங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு வருவதற்கு முன் மனம் வேறு அறிவு வேறு என்று இல்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது. அந்த மனதை மெல்ல மெல்ல மையல் ஊதி காட்டி மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவது ஆசானவர்களின் வேலை. நம்மள அவங்க ரத்தம் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுடைய நினைவு நம்ம நினைவுல வச்சுட்டோம்னா அவங்களும் மீது எல்லாம் அதுதான் பழக்காய பிரதேசம் கூடு விட்டு கூடு பாயிடுதுன்னா இந்த உடல் நம்ம மனம் அறிவா மாறுது. நமக்குன்னு செயல் இல்லை, பேச்சு இல்லை, மூச்சு ஆசாரம் சொல்லாமல் நமது ஒரு அறிவு நம்பது, ஒரு தேகம் நம்பது என்று இருந்தவுடன் அதுக்கு முன் இருந்த நீ இறந்து விடுகிறாய். அவர்கள் உறுப்பில் ஒன்றாக மாறி விடுகிறாய். அப்போ உன் செயல எல்லாம் மாறி நம்மளும் அறிவு ரூபமாக ஆசானையை பின்தொடர்ந்து போக முடியும். இந்த சபை மூலமாக இந்த வாக்கியத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டேன் என்று கூறி முக்கிய பிறகு மீண்டும் மீண்டும் முழங்கும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். ஆதியே துணை, மெய்களி துணை மருந்து, வேத மருந்து, சிவம் மருந்து, மாதவன் தவம் மருந்து, அருமருந்து, பொல்லா பிடிக்கும் பெரும் மருந்து தரும் புறத்துறை சிம்பாசாராகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச தேவனை ஆண்டவர்கள் நம் பெருமானவர்களை போற்றி அவருடைய திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு நம்ம எல்லோரும் அந்த மழையை பார்த்த பயிர் போல தாயை கண்ட குழந்தைகள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அது போல இவ்வளவு நாள் நம்மளுக்கு அந்த மெய் ஞானத்தை அந்த மெய் மலை அந்த மெய்ஞான மலையை நம்மளாம் காணாம இருந்தோம். அதையெல்லாம் இன்னைக்கு அக்கா இன்னைக்கு நமக்கு சபையின் மூலமாக நமக்கெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த சந்தோஷத்தை நம்ம இன்னைக்கு அவங்களுடைய வேற நிகழ்வுகளுக்கு அக்கா எடுத்து கொடுத்ததை இன்னைக்கு நான் பண்ணிக்கிறேன்மா. சபையோருக்கு அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம அதாவது மனுவனுடைய கடமை என்னன்னா மனுவாக பிறந்து நாம ஒரு மெய்குருவானை அடைந்து அவங்க மூலமாக நம்ம அந்த 6வது அறிவை பெற்று அந்த 6வது அறிவு மூலமாக நமக்குள்ள இருக்கின்ற அந்த கோடி சூரிய பிரகாச ரூபங்களை தரிசித்து அந்த பிரம்ம வித்தை செயலை அறிந்து எல்லோருமே பிரம்மனிஷ்டர் ஆகணும் அப்படிங்கிற நம்ம தெய்வத்தினுடைய அந்த அவங்களுடைய திரு உள்ளபடி இன்னைக்கு நாம தூர தேகத்துல இருந்து எப்படி தீவ தேகத்திற்குள்ள நுழைகிறது, தூர தேகத்தை துச்சமா எண்ணி தீவ வாழ்க்கையை திறம்பட எவ்வாறு வாழ்றது, அப்படி தீவ வாழ்க்கையை அடைக்கணும்னா நம்ம அந்த தேவ ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப தேவ ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ளணும். நமக்குள்ள இருக்க அந்த மாசுக்கள் எல்லாம் முதல்ல நீக்கணும். அப்ப அந்த மாசுக்கள் எல்லாம் நீக்கிறதுக்கு நம்ம தெய்வ அவங்களுடைய அருள் வர்ஷிப்பை நம்ம தினமும் உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தினமும் நம்மளுடைய தெய்வ அந்த அருள் வர்ஷிப்பை நமக்கு சபை மூலமாக எடுத்து நம்மளுக்கெல்லாம் அருள் கொடுத்து கொண்டிருக்கிற அக்காவுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வாறு நம்ம ஜீவ தேகத்துல இருந்து நம்ம இந்த தூள தேகத்தையே நம்ம பெரிதாக நினைக்க கூடாது. இந்த தூள தேகம் ஒரு கோழி மீது ஏறி சவாரி செய்வது போல்வது. ஆனா தீய வாழ்க்கை என்பது புலியின் மீது ஏறி சவாரி செய்வது போல வீர வாழ்க்கையாகும். அப்படிப்பட்ட அந்த தெய்வீக வாழ்க்கையை அந்த பேரின்ப வாழ்க்கையை நம்ம பெருமான் அவங்களுடைய அருள் வர்ஷிப்பின் மூலமாக வேதங்கள் மூலமாக நமக்கு தினமும் அள்ளிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த தூள தேகம் கடந்து அந்த தீவ தேகத்துல நுழையணும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த கோடி சூரிய பிரகாசத்தை சந்திக்கணும் அப்படின்னா அதை இந்த உடம்புல இருந்து நம்ம அடைய முடியாது. இந்த தூள உடம்புல இருந்து நம்ம அடைய முடியாது. அதற்கு நமக்கு இந்த உடலுக்கு அப்புறம் இது அழிந்து போகக்கூடிய அனித்திய தேகமா இருக்குது. அப்ப இதற்கு அப்பால் நமக்கு ஒரு நித்திய தேகம் தரப்பட போகிறது. அந்த நித்திய தேகத்துல தான் நம்ம அந்த பேரின்ப வாழ்க்கையை அந்த சொத்தவரி வாழ்க்கையை நம்ம அந்த மெய்குருக்கான அவங்களுடைய உதவியோட நம்ம அந்த பரவப்பட வாழ்க்கையை அடைய முடியும். அப்படி அடையணும்னா நம்ம மெய்குருக்கான அவங்களுடைய திருவடியை அடைந்து அவங்களுடைய அந்த அருள் மாலையை அந்த அருள் வருஷத்தை தினமும் அவங்களுடைய திருவாக்கை மூலம் அதை தினம் தீவிரமாக ஏற்றுக்கொண்டு இருக்கணும். அப்பதான் நம்மளுக்குள்ள அந்த தூளத்துல இருந்து நம்மளோட தீவிர தேகத்துல அடையோடாம தடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பதை போடு நம்மளை பிடித்து வைக்கின்ற இந்த ஆணவம் கண்மம் ஆகி இந்த மூன்றும் ஒளியும். அப்போ அந்த முச்சுடர் அவங்களுடைய அந்த சுடராகி அந்த கோடி சூரிய
நம்மளுடைய அந்த ஜீவ தேகத்தில் குடியே நம்ம நம்மளுடைய பெருமான அவங்களுடைய அந்த ஆவியோடியில் அந்த தீர பிறப்பு பிறப்பதற்கு நம்மளுக்கு அந்த வழியாக இருக்கும். அது நம்ம தெய்வம் அவங்களுடைய அருள் வசிப்பாலதான் முடியும். அப்புறம் நாம தினமும் அந்த அருள் வசிப்போடு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போதுதான் நம்மளுடைய இந்த ஸ்தூல தெய்வத்தின் பேருந்து நம்ம அந்த தெய்வ தேகத்துல போய் அடைய முடியும். அப்போ தெய்வத்துடைய அருள் வசிப்பு தினமும் நமக்கு நடந்து கொண்டேதான் இருக்குது. அதை நாம அதை வாங்கிக் கொள்றது அளவுக்கு ஏற்றார் போல, அதாவது மழை எந்த இடத்துல பெய்தா அதிகமா விளையுமோ அது போல நாமும் அந்த விளையக்கூடிய நிலமாக இருந்து புரிவதனை போல நமக்கு அலட்சியப்படுத்தாம கிருஷ்ண பரமாத்மா போல நாமும் நம் செய்திகளின் உணவாக இருந்து நம்முடைய தெய்வம் அவங்களுடைய திருவாக்குகளை அவங்களுடைய அருள் அரசு தினம் ஏற்றுக்கொண்டு அந்த பசையில் அந்த மும்மலங்களை எல்லாம் கருக்கி நாம் அந்த தேவ தெய்வத்தை விட்டு அந்த தெய்வ தெய்வத்தினுடைய நுழையக்கூடிய அந்த உழவு நம்ம தெய்வ தினமும் அழைக்கொண்டே இருக்கிறாங்க. அதன்படி நம்ம அந்த தெய்வ தெய்வத்துல நுழையணும். அப்ப நம்ம அந்த மனமாகி மனத்தை விடுத்து அந்த தெய்வ அவாவுடன் காக்கின்ற செயலுக்கு தான் மனம்னு சொல்றோம். அந்த மனத்தை விடுத்து அந்த மனதை இருந்ததுக்கு பேர் நினைவு அந்த பரிசுத்த நிலைக்கு ஆகியதான். அப்ப அந்த ஜீவனாகி அந்த நினைவு நமக்கு எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கணும். அவ பரிசுத்தமாக இருக்கணும்னா அந்த மாசையெல்லாம் நீக்கி மாற்றி மரத்தை மாற்றணும் அப்படின்னா அதுவும் நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய அருள்வாக்குனாலதான் முடியும். அப்போது நம்ம தெய்வத்தினுடைய அந்த அருள்வாக்கை கேட்கும் போது அவங்களுடைய திருவாக்கியங்கள் அவங்களுடைய திருவார்த்தைகள் எல்லாம் வேதங்களை படிக்கும் போது நமக்கு மூச்சானது உள்ளே லைத்தி அந்த உள்ளே வெளியே ஓட மூச்சானது உள்ளே லைத்தோம். அது அப்படியே லைத்து அந்த வாசியில் சவாரி ஏறி இந்த தேகத்திலிருந்து அந்த தூள தேகத்திலிருந்து தீவ தேகத்துக்குள் பாய்ந்து பாய்ந்து அந்த கடந்து செல்வதற்கு அந்த பிரம்ம வித்தைன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் தவம். அப்போ அந்த மூச்சு அடங்குற நிலையை கண்டினை மாறணும் அப்படின்னு சொன்னா அது நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த அருள் வசிப்பை நம்ம தினமும் கேட்கும் போது நம்ம பாடும் போதும் தான் அந்த மூச்சின் உள்ள அடங்கக்கூடிய இடமாக இருக்குது. அப்போ அந்த தேகத்திற்குள் அப்படி மாறி அந்த கணத்திற்குள் அக்கணத்திற்குள் மாறுவதே தாவர்மம் சாப்பழகுதல் போன்ற அந்த நிலைக்கெல்லாம் நம்மை ஆக்கி வைப்பது நம்மளுடைய தெய்வம் அவங்கதான். அந்த மூச்சடங்கும் நிலைக்கு நம்மளை தவிர்த்து ஆக்கி நம்மளை எல்லாம் இந்த தேகத்திலிருந்து அடுத்த தேகத்திற்குள் நம்மளுக்கு அந்த ஒரு தெய்வ பிறப்பை மறுபிறப்பை கொடுத்து நம்மளை எல்லாம் அந்த உன்னத நிலைக்கு நம்ம தெய்வம் தான் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய அந்த உலகை செய்துவிட்டு நாம் அந்த தேகத்திற்குள் பல நுழைவதை நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பழகும்போது பழகினால்தான் நாம அந்த கோடி சூரிய பிரகாச ரூபங்களை நம்ம சந்தித்து அந்த 6வது அறிவினுடைய பயனை நாம் அடைய முடியும். அப்போ இது தூள தேகம், இதுக்கு அடுத்து இருக்க சூக்ம தேகம், 3வது காரண தேகம், 4வது மகா காரண தேகம். இவற்றிற்கு ஒரு மெய் குருபிரான் மூலமாக தான் நம்ம அறிய முடியும். குருபிரான் அவர்கள் நம்மை ஒவ்வொரு தேகத்திற்கு ஏற்றி நம்மளெல்லாம் பழக்கிட்டே வர்றாங்க. அது ஒரு உலக காரியம் போல இல்லாமல் பகிரங்கமாக இல்லை, அந்தரத்து அரவண ரகசியமாக உள்ளது. அதை அறிய வைத்து பிரம்ம வித்தையை பழக்கிறவர்களே குருபிரான். இதை அறியவில்லை என்றால் பிசாச தேகம் தானாக வந்துவிடும். இதிலிருந்து சத்துருக்கிறே மனிதனுக்கு ரூப தேகமும் வயதும் தரப்பட்டது. அப்போ நம்மளெல்லாம் அந்த நித்திய செய்தி ஏற்றி வைப்பதற்காகவே நம்ம அவங்க ரூபம் தாங்கி வந்து நம்மளெல்லாம் அந்த தெய்வீக செயலை பழக்கி நம்மளுக்கு அந்த ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த தெய்வத்தை படையிற்கு உன்னதிலே நம்ம தெய்வம்னா நமக்கு பழக்கி தர்றாங்க. அப்போ நாம அந்த தினமும் நம்மளுடைய தெய்வத்துடைய அருள் வசிப்பை கேட்டு நாம் அந்த ஜீவதேகத்தில் நுழைகின்ற அந்த உழவை அறிந்து நம் பெருமான அவங்களுடைய திருவடியை பற்றி கொண்டோமானால் நமக்கும் அந்த ஜீவதேகத்தில் நுழைந்து அது கோடி சூரிய பிரகாசத்தை தரிசிக்கக்கூடிய அந்த வல்லமை ஏற்படுகிறது. அப்போ மூச்சு உள்ளடங்குதான் வாசி. அப்ப யாரால கற்றுத்தர முடியும், யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? 12 சந்தனங்கள் பெற்ற மெய்குருக்கிறான் அவர்களால் மட்டும்தான் இந்த பிரம்ம வித்தையை கற்பிக்க முடியும். அவங்க முன்னால் நம் சுவாசம் அடங்கினால்தான் அதுக்கு பேர் தான் பிரம்ம நிஷ்டை. அவர்கள் அப்படி இருக்கணும். அப்படியான பிரம்ம வித்தையை கற்றுக்கொள்ளணும்னா நாம அவங்க சொன்ன ஒழுக்கத்தை கடைபிடித்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பரிசுகத்தை நம்ம தெய்வம் நமக்கு அருள்வாங்க. அப்போ வாக்கு மனம் காயம் இவற்றை சுத்தம் செய்து அவர்களின் அன்பை செலுத்தி போதனை செய்யும் பொய்குருமார்களை நம்பாம கூடுவிட்டு கூடுவாயின்ற அந்த பிரம்ம வித்தையை கற்றுத்தருகின்ற வல்லமையுடைய நம்மளுடைய குருபெருமானை அடைந்து அவங்களுடைய திருவடியே சரணம் என்று அவங்களையே நினைத்து நம்ம நினைவில் அவங்களையே கொண்டு நம்ம வணங்கும் போதுதான் நமக்கு அந்த வீட்டு பேராகி பெரும் பெற்று நம்ம தெய்வம் நம்மளுக்கெல்லாம் அருள்வாங்க. அப்படிங்கிறத நான் விலகி கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். எனக்கு இந்த நடுக்கடல்ல கப்பல் மாட்டிக்கிட்டு அதுக்கு கரை தென்பட்ட அப்ப எவ்வளோ ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்குமா, அந்த மாதிரி
இன்னைக்கு நம்ம தெய்வத்தை பத்தி பேச போறோம். இன்னைக்கு நீங்க நம்ம சபை அட்டன் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி கிடைச்சதுங்கக்கா. இன்னைக்கு அக்கா வந்து தெய்வ திருவாக்கியம் வந்து திருமெஞ்ஞான கோரல்ல வந்து 45வது அதுல வாக்கியத்துல தெய்வம் சொன்னது சொன்னாங்க. இந்த தூள தேகத்துல இருந்து ஜீவ தேகத்தை காண வைக்கிறதா, ஜீவ தேகத்தை அடையிறதா நம்ம தெய்வம் தான் வந்து அதை நமக்கு வந்து காண வைக்கிறாங்க, அடைய வைக்கிறாங்க. நம்ம தெய்வமான ஆண்டவர்களாகிய மெய்குரு மீரான் அவங்களால மட்டும்தான் தூள தேகத்திலிருந்து ஜீவ தேகத்துல நம்மளை மாற்ற முடியும் அப்படின்றது இந்த வாக்கியத்தில் தெரிந்து கொண்டேனக்கா. அப்படி அடையிறதுதான் வந்து சாவரு முன் சாவப்பழக்கம் பழகுவதும் கூடு விட்டு கூடு பாய்வதும் இதை வந்து இதுக்கு முன்னாடி வந்த பாரவான்களும் சொல்லி இருக்காங்க அப்படின்றதும் தெரிந்து கொண்டேனக்கா. அது போலவே தெய்வ திருவாக்கியம் வந்து எம்மா படவெடிப்படு கோட இதுக்கும் திருவாக்கியம் என் ஒரு தாசில்தார் வேலை பண்ண, ஒரு டாக்டர் வேலை பண்ண இந்த அழி உடல் போதும். ஆனால் வேத திருசன்னதிற்கு ஏற எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாத வயிறு உடல் ஒன்று வேண்டும். அதுவும் கேசாதி பாதம் வரை நிறைந்திருக்கிறது. அதற்கு சூக்கும உடல் என்றும் விஸ்வரூப உடல் என்றும் பெயர். இந்த இடத்துல அக்கா வந்து இந்த விஸ்வரூப உடல்னு சொல்ல அக்கா வந்து இந்த தெய்வம் சொன்னதுல இருந்து சொன்னது மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு எப்படி விஸ்வரூபம் அவங்க வந்து நீ எதுக்கு பிறந்தன்றத, அதாவது மரண பயம் பத்தி தெய்வம் எடுத்து கூறின மாதிரி அர்ஜுனனுக்கும் வந்து இந்த விஸ்வரூபம் காட்டுறப்ப அர்ஜுனர் வந்து அதெல்லாம் ஒரு இந்த மாதிரி மேஜிக் நான் நிறைய பார்த்துட்டேன், அதெல்லாம் வேற யாருக்காவது போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை அலட்சியப்படுத்தி அவன் ஏமாந்து போனான். அந்த மாதிரி நாம ஏமாந்து போகக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெய்வம் வந்து நமக்கு வந்து தினம் தினம் அவங்களோட திருவாக்கியங்கள் இருந்து நமக்கு வந்து விஸ்வரூபத்தை வந்து காமிச்சிட்டே இருக்கிறாங்க. ஏமாந்து போனான் அர்ஜுனன் சொல்லி துரியோதனன் ஏமாந்து போனான். அந்த மாதிரி நாம ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் நம்ம தெய்வம் வந்து நம்மள வந்து அந்த தூள தேகத்துல இருந்து சூட்சும தேகத்துக்கு நம்மள ஏத்திக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி வாக்கியம் தொடருங்கா. அதற்கு சூட்சும உடல் என்றும் விஸ்வரூப உடல் என்றும் பெயர். அது எந்த அக்னியாலும் தகிக்கப்படாதது, அந்த எந்த ஜலத்தாலும் கரைக்கப்படாதது. அதற்கு விசர்வை இல்லை, புழுப்பூச்சி போய் ஒட்டாது என்றும் என்றும் தேவ திருமணம் வீசுவது. நம்ம அந்த அப்படி வந்து நம்ம தூள தேகத்துல இருந்து நம்ம ஜீவ தேகத்துல ஏத்துறாங்க. அந்த தேகத்துக்கு வந்து விசர்வை கிடையாது. அது எதால எந்த ஒரு காரியத்தால எந்த ஒரு விஷயத்தால இது அழிக்கப்படாதது அப்படின்னு வந்து நமக்கு தெய்வம் வந்து தினம் தினம் நிரூபிச்சிட்டு இருக்காங்க. எண்ணத்துலதான் நமக்கு ஜீவ தேகம் இருக்கு. நம்ம எண்ணத்தை வந்து இன்னொருத்தவங்களால அழிக்கவே முடியாது. அது போல ஜீவதேகம் காரண தேகம் மகா காரண தேகம் வந்து நம்ம தெய்வம் வந்து நமக்கு கொடுக்கிற வரம். அது மற்றவங்க யாராலையும் அழிக்க முடியாது. நம்ம வேத நாட்டிற்கு செல்லும் அந்த உடலை பிரித்து சரிங்கா தேவ நாட்டிற்கு செல்லும் அந்த உடலை பிரிப்பது, பிறகு இந்த அழிய உடலில் சேர்ப்பது ஆகிய செயலை ஒரு குருநாத சந்நிதியில் பழக வேண்டும். நமது திருமறை அனைத்தும் வேதாந்தம் அனைத்தும் நமது அனுபவம் அனைத்தும் இதைத்தான் குறிப்பிடுகின்றன. இந்த செயலுக்கு பிரம்ம வித்தை என்று பெயர். மனித உடல் எடுத்த பிரயோஜனம் இதை உணர்ந்து கொள்வதே ஆகும். உன்னுடைய உடலில் இருக்கும் இந்த பிரம்மாண்டமான சூக்கும தேகத்தை நீயே பிரித்து பக்குவப்படுத்தி பழகாவிட்டால் கடுவாயாகிய யமன் கையில் சிக்குவாய். அவன் குரங்கு கையில் மாலை கிடைத்தது போல் பீத்து பீத்து எரிவான். அப்பொழுது நரகம்தான் உனக்கு கதி. அப்ப நம்ம தெய்வம் அவங்க கருணையால மட்டும்தான் நம்மளோட இந்த தூள தேகத்துல இருந்து சூட்சும தேகத்துக்கு நம்மள வந்து நம்ம தெய்வத்தை பத்தி அவங்க வாக்கியங்களை பத்தி படிக்கிறப்ப தெய்வங்கள அமுத வார்த்தைகளை அமுத தாரைகளை நம்ம கேட்டு கேட்டு நம்மளோட உயிர் வந்து அந்த ஜீவ தேகத்துக்கு நம்ம தெய்வம் மாத்தி வைக்கிறாங்க. அப்படி மாத்தி வைக்கப்பட்ட அந்த தேகத்தை வந்து நாம இழந்துடாம இருக்கணும் அப்படின்னா நாம வந்து தினம் தினம் அதுல பழகி பழகி வந்து இருக்கணும்னு தெய்வம் சொல்றாங்க. அப்படி பழகினா மட்டும்தான் அந்த கடுவாயாகி அந்த யமன் கிட்ட நாம சிக்காம அந்த கோடி சூரிய பிரகாச வாழ்க்கைக்கு நம்ம தெய்வம் வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிறது
நான் வந்து இந்த வாக்கியத்துல இருந்து புரிந்து கொண்டதக்கா. அதே மாதிரி நம்ம அந்த நாட்டிற்கு கூட்டு போக அந்த நம்ம ஜீவதேகத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக வந்து போகணும்ன்றத சொல்ல வந்ததுதான் ஒவ்வொரு திருமறையும் ஒவ்வொரு வேதாந்தமும் நம்ம தெய்வம் அவங்களோட அனுபவமும் அததான் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த கோடி சூரிய பிரகாச வாழ்க்கைக்கு நாம போகணும் அப்படின்னா நாம வந்து தினம் தினம் வந்து அந்த ஜீவதேகத்துக்குள்ள நுழைஞ்சி நம்ம தெய்வம் அவங்களின் அமுத வர்ஷிப்பை வந்து தினம் தினம் நம்ம கேட்டு பழகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது நான் புரிந்து கொண்டேனக்கா. அம்மா சொன்னீங்க மழை வந்து எல்லாருக்கும் தான் பெய்யுது, ஆனா அது பாலைவனத்துல பெஞ்சா அது வேஸ்டா தான் போகும். அதுவே ஒரு சோலைவனத்துல மழை பொழிஞ்ச அந்த நீர் வந்து பெரிய ஒரு இப்ப விவசாயமே பண்றாங்கன்னா மழையை நம்பிதான் பண்ணுவாங்க. அப்ப அந்த மழை அந்த விவசாய நிலத்தப்பட்டுன்னா நமக்கு வந்து அந்த உணவா நமக்கு கிடைச்சு பெரிய ஒரு பயன் அடைகிறோம். அந்த மாதிரி நாமளும் வந்து நம்ம தெய்வ கோமானின் அவர்களோட அமுத வர்ஷிப்பை வந்து நம்ம மனதுல வந்து தினம் தினம் வந்து பொழிய வைக்கிறத நாம வந்து வீணாக்காம நம்ம தினமும் தெய்வ நினைவிலேயே இருக்கணும். நினைவு என்பது உயிர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் அதையும் அக்கா சொன்னதுல இருந்து நான் புரிந்து கொண்டேன். தெய்வம் அவர்கள் அவங்க சொன்னதுல இருந்து நானும் புரிந்து கொண்டேன். மனம்ங்கிறது வந்து மாயையாவும் ஆணவம் கண்மம் மாயையா இருக்கு. இந்த அத்தனையும் வந்து நம்ம தெய்வத்தோட திருவாக்கியங்களை கேட்டு கேட்டு அதை அழிச்சிட்டு நாம வந்து எப்பவும் இந்த எண்ணம் என்னும் உயிராக இருக்கிற எண்ணத்திலேயே நம்ம தெய்வ எண்ணத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கறது நான் புரிந்து கொண்டதுதான்க்கா. என் முத்திக்குறை மீண்டும் தொடரும்க்கா. நமஸ்காரங்களுக்கா. ஜீவ சகோதரி சாலை இந்திரா அவர்கள். நமஸ்காரம். ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். செவிச்சோடி உன் ஜீவனுக்கு உஷ்ணத்தையும் தேஜஸையும் தருகிறது, கிளர்ச்சி உண்டாக்குகிறது. செவிக்கு உணவு அருந்துபவன் யோகத்தில் ஆழ்வான், வாய்க்கு உணவு அருந்துபவன் பாபத்தில் துக்கத்தில் ஆழ்வான். செவிக்கு உணவு அருந்துவது என்பது ஞான சைத்தன்ய வார்த்தைகளை உள்ளம் சம்மதிக்க செவி மடுப்பது, யோகத்தை பெருக்கி ஜீவேசனாக்கும் செயலில் உன்னை விழுக்காட்டுவது. செம்மை நல நேர் வழியை ஒரு தேவேந்திரின் திருவாய் மூலம் வெளியாக்குவதுவே வகது. உன் செவி வாயிலாக அத்தேவ ஆசிரியர் உனக்கு ஒளி வீட்டு அமுதை ஊட்டுகின்றார். சிவத்துக்கள் வித்யா தத்துவங்கள் 7ம் பிரயோஜன அளவில் 7 ஒளி வீடுகளாக இருக்கின்றன. அந்த அருந்தளத்திலிருந்து எடுத்து அளத்தலே அறிவாகார தேவ வர்ஷிப்பாகும். அவர்கள் அது நேரம் தன் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். அப்போது அத்தேவ அமுதை ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்களை ஏமாற்றிய பாவமும் உன் தலையில் வந்து விடும். உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிப்பது செவி உணவு. அருளமுதமாகிய தெய்வ மருந்து உண்டால்தான் உன் ஜீவனில் கப்பியுள்ள அழிகரு வழிவரு பிறவி மாசு ஒழியும். நித்திய தூளம் எடுக்கும் நேரமாகி அதை உலக மக்கள் சாவு என்கிறார்கள். அது நமக்கு நித்திய நெடும் வாழ்வு வரம் பெறும் பொன்னுடன் தோன்றி வரும் பிறப்பிடமாய் இருக்கிறது. இந்த அழிதேகத்தில் அனித்திய தூளத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிற இகத்துடைய காரியங்கள் அவ்வளவும் அழிக்கப்பட்டே போகும். ஆனால் நீங்கள் எல்லோரும் இப்போது அவற்றையே போதும் என்று இருந்து விடாமல் நித்திய தூள பிறப்பு எடுப்பதற்காக ஒரு கருவறையில் இருக்கிறீர்கள். அதுதான் ஆசானின் அன்பகத்து இருந்து வாழ்வது. அந்த கருவறையில் நமக்கு வேண்டியது ஆசான் அவர்களுடைய நித்திய அருட்பிரசாத அமுது என்ற சத்திய உணர்வோடு இங்கு ஒட்டி இடையரா அன்பேரும் தவப்பிடியுடன் நீங்கள் இருத்தல் வேண்டும். அதுதான் மரளிகை தீண்டா நித்திய முத்தி தேகத்தில் பிறப்பதற்கான ஒரே வழி. இந்த உடலானது அழியும், ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை. நித்திய உடல் ஒன்றை அந்த உயிர் எடுத்துக் கொள்கிறது. இந்த பிரம்ம வித்தையின் பெரிய ரகசியங்களை தெரியத்தான் தெரிவிக்கத்தான் கோவில்கள் உண்டாயின. உண்மையான ஒரு தேவ புருஷனை சந்திக்க வைக்கத்தான் எல்லா ஏற்பாடுகளும் உண்டாயின. தெய்வீக புருஷர்கள் தூலத்திலே வருகிறார்கள். அக்காலத்திலே அவர்களை அடைந்து அதி ரகசிய பிரம்ம வித்தையின் பெரிய செயலுக்கு தலைப்படுங்கள் என்று வேதங்களும் உபனிஷத்துக்களும் தீர்க்க தரிசனங்களும் அரைக்கோவி அழைக்கின்றன. அவ்வாறு வந்த பெரியவர்கள்
கையகத்தில் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கும். யமனுடைய கொடூர கோர முகத்திலிருந்து தப்புவிக்கின்ற சக்தியை அவர்கள் தங்களை சார்ந்தவர்களுக்கு தந்து விடுகிறார்கள். அப்போது ஜீவ உலகம் என்ற மூச்சு ஓடாது, அப்படியே அமைந்து விடுகிறது. இதை யாராலும் செய்ய முடியாது. அந்த ஜீவ சக்தி யார் கையிலும் இல்லை. இதுதான் ஜீவ பிரயோஜனம். அந்த ஜீவ பிரயோஜனத்தை அடைவதற்காகவே சபையில் சேர்ந்து பழகி கொண்டிருக்கிறேன் அக்கா. நமஸ்காரம் அக்கா. நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை கோதாவரி அம்மா அவர்கள். நல்லா இருக்கா? ஜீவதேகம் பிரணவதேகம் தேர்தலில் குடியிருக்கிறதுக்கு ஒரு திருவாக்கியம் என்ன 45வதுல ஒரு ஜீவேற்ற சன்னதி முன்னிலையில் அவர்களால் மறுபிறப்பாளனாகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே 6வது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி பிரணவதேகம் குடியேறி உள்ளவர். அதே மாதிரி ஜீவதேகத்தில் நுழைந்தால்தான் 6வது அறிவை பார்க்க முடியும். ஆணவம் கர்மம் மாயை உடலோடு ஒட்டி அதை நீக்கினால்தான் ஆணவத்தையும் கர்மத்தையும் மாயையும் நீக்கினால்தான் ஜீவதேகத்துல போய் நுழைய முடியும். அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டினாங்க. நமக்கெல்லாம் நல்லா எப்பவுமே தெரியும். ஆனா துரியோதனனுக்கு காட்டினாங்க இப்பதான் எனக்கு தெரியுது. எனக்கு தெரியாதுக்கா. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவருடைய அலட்சியம் செஞ்சுட்டாரா சும்மா மேஜிக் பண்ணாதே எனக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி அவர் அலட்சியம் பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம தெய்வம் குருப்பிற பாட்டையார நம்ம தெய்வம் சந்திச்சாருங்க இல்லையா முதல்ல. அப்போ எவ்வளவு பேர் பாட்டையார பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் காட்டாததை நம்ம தெய்வம் அவர்களுக்கு காட்டினார்கள் இல்லையா. அது நம்ம யாருக்குமே கிட்டாதது. அப்ப நம்ம தெய்வத்துக்கு மட்டும் கிட்டதுனால நம்மளுக்கு எல்லாம் அது கிடைச்சிருக்குது. அந்த பாட்டையார பார்த்த பிறகு தெய்வம் எல்லாத்தையுமே விட்டோன்னு மனைவி மக்கள் குழந்தை சொத்து சொல்றோம் எல்லாத்தையுமே விட்டுட்டு பாட்டையார் போய் அவங்களுக்கும் விஸ்வரூபத்தை காட்டின பிறகு நம்மளுக்கு விட்டோம் என்ற எல்லாத்தையுமே விட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டுட்டு பாட்டையார் கூடவே போனதுனால நம்மளுக்கு இந்த மெய் கிடைச்சுது. அதே மாதிரி நம்ம எவ்வளவோ பேர் நம்ம பெரியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. நம்ம பெரியவங்க நம்ம தாத்தா பாட்டி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்க மாட்டோம். அதனால நம்ம அப்பன் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் மகான்கள் எல்லாம் நம்ம அவங்களெல்லாம் நாம் ஞாபகத்துல வச்சிருக்கிறோம். அவங்க நூல்கள் எல்லாம் நம்ம பத்திரமா வச்சிருக்கிறோம். அவங்க எல்லாம் ஜீவதேகத்துல வந்தவங்க. நம்ம தூர தேகத்துல அவங்களெல்லாம் பாக்குற மாதிரி நம்ம ஞாபகமா வச்சிருக்கோம். நம்ம முன்னோர்கள் எல்லாம் நம்ம ஞாபகத்திலயும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. மனம் ஒரு குரங்கு. அது தாவிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நினைவு நினைவு தூக்கம் மறதி மரணம் தூக்கம். அதாவது நினைவு உயிர். அப்படி மனம் தாவிக்கிட்டே போகும். அதே மாதிரி இந்த பாய் இதுக்குள்ள இவருடைய எண்ணத்தில் ஆட்சி கொள்வதே உன் எண்ணம் அழிய போகின்ற நேசத்தை உயிராக கொண்டிருக்கிறது. அந்த நேசத்தை விட்டுவிட்டு ஆண்டவர்கள் அவர்களுக்குள் நீ நுழைந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அருளையே அருந்த வேண்டும். அது உன் உள்ளத்தில் சிறிது சிறிதாக நுழைந்து ஏறணமாகி உன் ரத்தத்திற்குள் கலக்க வேண்டும். அறிவே உன் பாவனை அறிவில் சமரிக்கிறது. பின் அந்த நினைவே அறிவாக மாறுகிறது. நினைவு மாறவும் தேகம் மாறுகிறது. உன்னுடைய வாய் எடுப்பதன் 1000 நம்முடைய வாயாக மாறுகிறது. 16,000 கண்கள் வருகிறது. உன் காது அனுப்பிரண்டாலும் கேட்கக்கூடிய காதாக ஆகிறது. உன் நினைவை பரிசுத்தமாக்கிய பின்னர் தான் அந்த தெய்வ பரிபக்கம் அதை நீட்ட வேண்டும். ஞானத்திற்கு எவ்வளவாக உன் மனம் உருமாற வேண்டும்.
அதாவது உன் மனம் எல்லாத்தையும் விட்டு உன் ஆசிரியருக்கு நேர் இலக்கில் நிற்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம தெய்வம் சொல்லியிருக்காங்களுக்கு. அதனால ஜீவதேகத்தில் நுழைஞ்சு அதாவது அறிவை பார்க்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நமஸ்காரங்க. ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். தேவாதி தேவா, திருவையாரா, கர்த்தாதி கர்த்தாவே, சர்வத்தையும் படைத்த எம்பெருமானே, மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். பிரம்ம பிரகாச மெய்வெளி சாலை ஆண்டவர்கள் திருப்பாதம் போற்றி அக்காய் நீக்கி பகிர்ந்து கொண்டதை அதை அப்படியே நான் பகிர்ந்து சொல்றேங்க. நம்மளுடைய நமக்குள்ள எப்படி என்ன இருக்குன்னா ஆணவம் கண்மம் மாயம், அது எப்படி இருக்குன்னா பசு போல ஒட்டி இருக்குது. அதை அந்த பசியை நீக்கி நம்ம எதுக்குள்ள போனா அந்த ஜீவ தேகத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நுழையணும். அது எப்படி நுழையானா அந்த தெய்வத்தோட திருவாக்கு நாளும் கேட்டு 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 இந்த தூல தேகத்துல இருந்து நம்ம அந்த ஜீவ தேகத்துக்குள்ள நாளும் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு நம்மளுடைய அர்ஜுனன் அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த விஸ்வரூப காட்சி அன்னைக்கு அர்ஜுனனுக்கும் காட்டினாங்க, துரியோதனுக்கும் காட்டினாங்க. ஆனா அந்த துரியோதனன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் கம்மி ஒரு சினிமா வேடிக்கை போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அல்ல தட்டினார். அது போல நம்மளுடைய பெருமான் பாட்டைய பெருமான் அவர்களும் நம்மளுடைய தெய்வமார்களும் அன்னைக்கு நடந்த அகில உலகத்துல அவர் நடந்து செல்லும் போது எத்தனையோ மாணாக்கர்கள் அந்த உபதேசம் பெற்றாரு. ஆனா எல்லாரும் அதை அல்ல தட்டிட்டாங்க. இது ஒரு எப்படின்னா இப்ப எப்படி அந்த கிருஷ்ண பரமாத்மா துரியோதனுக்கு சொன்ன போல ஒரு வேடிக்கை, இது ஒரு செயலுக்கு வராத காரியன்ற போல எல்லாம் அல்ல தட்டிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய தெய்வமார்கள் நம்மளை எப்படி ஆக்கி வச்சிருக்காங்கன்னா இந்த தூர தேகத்தை உதறி விட்டு அந்த ஜீவ தேகத்துக்குள்ள நம்ம நுழைய வச்சு கொண்டு இருக்காங்க. அதுதான் அந்த அந்த ஜீவ தேகம் தான் நம்மளுக்கு என்றும் அறியாத ஒரு எவ்வள தேகம், வைரமணி தேகம், சுக்கும தேகம், அதுதான் நம்ம கைப்பட வந்தோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய தெய்வமார்கள் நமக்கு விலக்கி விலக்கி தினந்தோறும் நம்மளுக்கு அந்த உணவு தந்து கொண்டே இருக்காங்க. அருள் அமுத உணவு ஈர்த்து கொண்டே இருக்காங்க. நம்ம அதனாலும் அதை பெற்று நம்ம வனம் படைஞ்சு கொண்டே இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம். அந்த பாலைவனம் எப்படி அந்த பாலைவனம் எதுக்குன்னு ஆகாது, உதவாது. அது போல அந்த மழை நீர் எந்த ஒரு நல்ல நிலத்துல இருந்தாலும் அது விளைச்சல் தரும். அது போல நம்மளுடைய நிலமும் அந்த நல்ல நிலமா ஆக்கணும். அப்போ அதேமார்கள் சொன்ன போல இக்கடத்தை நீக்கி அக்கடத்தில் மோட்சம் அருளாயே. அப்போ அந்த கடம்பவனை காலை அன்னைக்கு சொன்னாங்க அந்த முருகப்பெருமானும் அன்னைக்கு இதுதான் அந்த செயலை தான் செய்து வச்சாங்க. இக்கடத்துல இருந்து அக்கட அந்த தூள தேகத்துல இருந்து அந்த ஜீவ தேகத்துக்குள்ள அதை பிரயாணம் செய்வதுதான். அப்போ நம்முடைய மனம் எப்படி இருக்குன்னா கொட்டா புளிய போல பெருத்து இருக்குது. அந்த அறிவு என்பது வால் போல சிரித்து இருக்குது. அப்ப நம்மளுடைய மனதை தான் தெய்வமர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அந்த யமன் பலரை நீக்கி அந்த வெற்றி அந்த வீர குன்றேறி அந்த நித்திய பெருவாழ்வுள்ள தெய்வமர்கள் நம்மளை ஆக்கி வச்சிருக்காங்க. அப்போ நம்ம தெய்வத்திட்ட நம்ம கேட்கணும்னா தினந்தோறும் இந்த திரு வாக்கியங்கள் தினந்தோறும் செவி கொடுத்து கேட்டாதான் நம்மளுக்குள்ள இருக்கிற அலி கரு வலி வரும் பிறகு மாசு ஒலியும். அப்போ அந்த செயல் என்னன்னா வித்தையே பிரம்ம வித்தையீரன வெற்றி வாழ்க்கையில் ஏறுமே. அப்போ எந்த செயலுக்காக நம்ம தெய்வமார்கள் அப்படின்னா வெற்றி வாழ்க்கையில் ஏறக்கூடிய ஒரு செயல் தான் நம்ம தெய்வமார்கள் கொண்டு வந்தாங்க. எல்லா மக்களும் அல்ல தட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலம் வசந்த காலம் நம் தெய்வமார்கள் நம்மளுக்கு ஒரு ஏமாளி சாமியா தான் இருக்காங்க. எல்லாம் சம்பாதிச்சு வச்சு அதை நம்ம தான் அதை ஆண்டு கொண்டு இருக்கோம். தெய்வமார்கள் எப்பேற்பட்டவர்ன்றது நம்ம தினந்தோறும் உணரணும். அண்ணா கூட சொன்னாங்க நம்ம நாட்டு கருவிலே நம்ம பெற்றெடுத்த தாய்க்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னா அப்போ நம்மள படைத்த அந்த இறைவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கோன்றது நம்ம அதை உணரணும். உணர்ந்துதான் இது பேசணும். உணர்வு அறிய மெய்ஞானம். அப்போ இந்த மெய்ப்பொருள் நமதெனவே நாடி அடையணும். அப்போ இந்த திருவாக்கு தான் இந்த திருவாக்கு எப்பேற்பட்டதுன்னா அழியா நாட்டில் ஆளும் திருவாக்கு. இந்த திருவாக்கு தெய்வத்தோட திருவாக்கு. அந்த துரியோதனன் அல்ல தட்டுற போல நம்ம அல்ல தட்டாத இதை கைப்பற்றி கொள்ளணும் அப்படின்றது இன்னைக்கு நான் உன்னிப்பா கேட்டு நான் எவ்வளவோ ரகசியம் தெரிஞ்சு கொண்ட நினைவுதான் உயிர். அப்போ அந்த நினைவு எப்படி வைக்கணும்னா தெய்வத்து மேலதான் அந்த விழா
விடாப்பிடியான நினைவு எங்கேயுமே வெளியே சிதறாத தெய்வத்து மேல அதை பற்றி இருக்கணும். இந்த மனமானது கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள இருக்கிற மனம் கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சு நம்மளுடைய ஆசான் மேல அந்த அன்பு நாளும் அவங்களுடைய அன்பை நம்ம இழுத்து வச்சுக்கணும்ன்றது இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இணை துணை நம்மளுக்கு யாரும் இல்லை, நம்மளுடைய தெய்வம் தவிர நம்மளுக்கு இணை துணை இறுதி தருவாயில யாரும் இல்லைன்றது உணர்ந்து நான் சொல்றேன்க்கா. நமஸ்காரம் அண்ணாக்கா, எல்லோருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை இளங்கோ தேவர் அண்ணா அவர்கள். அடுத்து நீங்க பாக்குறீங்க 42வது வாக்கியம். அதுல வந்து முக்கியமானது இது மட்டும் பண்ணிக்கிறேன். ஜீவனை தூரத்தை ஒட்ட வைக்கும் பசைதான் ஆணவம், கண்ணன், மாயம், மூளை, மும்முலமும் அதான் இருக்கு எடுத்து பாக்குறீங்க. புதிதாக இன்னைக்கு தெரிஞ்சு கொண்டுட்டு அகாமிய கர்மம்ன்றது எடுத்து பொய்யை மெய்யென நினைப்பு மாயை என்று எடுத்துக்காங்க. மறதியதான் மரணம் அப்படின்னு எடுத்துக்கீங்க. தூக்கம்ன்றது சிறு மரணம்ன்றது அண்ணாக்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது போல ஆசான் வாய்மைக்குள் ஆகுவதுதான் வந்து கூடு விட்டு கூடு பாய்வதுன்றது ஆசான் வாய்மைக்குள் ஆகுவதுதான் அப்படின்னு எடுத்துக்காங்க. அப்புறம் விஸ்வரூப தரிசனம் வந்து அர்ஜுனனுக்கு அருள்னாங்க. ஆனா அதே நேரம் துரியோதனுக்கு அருள்னாங்க. அதை வந்து மாணவன் கண்ணம் ஆகினால அதை தட்டி விட்டாங்க. அதனால அவங்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்கலன்றது எடுத்துருப்பாங்க. நீங்க அதே புதிய தகவலா இருக்குது. அது போல விஸ்வநாத திருவொளி வசனத்துல வந்து வாக்கியம் 1ல கூட சமசமாதானம் தலைப்பு. அதுல வந்து திருப்புகளில் கூட அதை பற்றி தெய்வ செம்மல் அருணகிரிநாதன் அவர்கள் ஒரு பாட்டில் சொல்லியிருக்கிறார்கள். சரண கமலாலயத்தை அரணிமிச நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சரண கமலாலயத்தை அரணிமிச நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத என்று பாடியுள்ளார்கள். அப்படி அறியாதவர்கள் யார்? அவர்கள்தான் சட கசட மூட மட்டி பவ வினையிலே தனித்து விழியால் மயக்கம் வருபவர்கள் என்று தீர்ப்பு பண்ணியிருக்கிறார்கள். அப்போ அந்த சரண கமலாலயம் என்னப்பட்டது இந்த ஆகாயமாகிய அண்டத்தில் இருக்குமா, அல்லது சூரிய மண்டலத்தில், சந்திர மண்டலத்தில், அல்லது பாதாளத்தில் இருக்குமா, அல்லது மனித உலகம் இருக்கிறது இந்த என்சான் உடலாகிய உலகம் இதற்குள்ளாக இருக்குமா? சரண கமலாலயம் என்ற பெயர் மட்டும் குழம்புகிற இடத்தில் அந்த தெய்வப்பதியின் செயல் இருக்குமா? அப்படி பெயர் வைக்கிற ஆலயத்திற்கு போய் வருஷக்கணக்கான கும்பிட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அந்த ஆலயத்தை புதுப்பித்து கட்டியவர்கள் கூட இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் சரண கமலாலயம் குறிக்கும் அந்த தெய்வ பதவி கிட்டியுள்ளதா? கிட்டவில்லையே. அவர்கள் சொன்னதோ சத்திய வாக்கினர் சொன்ன வார்த்தை அல்லவா? அந்த திருச்செயல் தன்னிடத்தில் வராத வரைக்கும் அதற்கு பொருள் இல்லாதபடிக்கு முகதாட்சத்திற்காக வாயிலே மெய் அறிந்த சத்தியவான்கள் என்று சொல்வதை தவிர நிஜமாக மெய்யை அறிந்த சத்தியவான்கள் அல்ல என்ற வார்த்தை குறிக்கும் நிஜமான மெய் செயல்தான் தன் கைவரவாகும் காலத்தில் தான் சத்தியவான் என்ற பெயர் பொருந்தும் அறிவித்தாங்க. சிறப்பானது. எங்க காலில் அடிபட்டதுனால உங்களை சந்திக்கல திருவிழால, அதனால பரவாயில்ல. நான் நமஸ்காரம். நான் சொன்ன சொன்னா அண்ணா வரேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா நான் எதிர்பார்த்தேன், நீங்க வரல. பரவாயில்ல, அடுத்த முறை சந்திப்போம். ஆதிய துணை தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.